السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில், அவனுடைய வீட்டில் அவனை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை படிக்க, அவருடைய நபியின் பாதையை அறிந்து கொள்ள நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டமைப்பு. எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு குதித்தவன் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஒரு தாய், தந்தை இருப்பார்கள். தாயும் தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு குடும்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். அவர்களை சொர்க்கத்திலே தங்க வைத்தான். சொர்க்கத்திலே எல்லா சுகங்களும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஜோடி, ஒரு துணை இல்லை. இந்த வெறுமை, ஒருவித விரக்தி அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை, நம்முடைய அம்மாவை படைத்தார். அவர்கள் ஜோடியாக சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதன் தன்னந்தனியே வாழ்ந்திடவே முடியாது. சொர்க்கமே இருந்தும் கூட அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு துணை, ஒரு ஜோடி, ஒரு மனைவி தேவைப்பட்டது. அங்கிருந்துதான் குடும்பம் ஆரம்பிக்கிறது. குடும்பம் என்பது ஒரு ஆண், பெண், கணவன், மனைவி அவர்கள் வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து அவர்கள் ஒரு குடும்பமாக குழந்தைகளை வளர்த்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ் எதற்காக அவர்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பாதி திருமணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர் மார்க்கத்தில் பாதி கடமையை நிறைவேற்றுகிறார். அது எப்படி பாதி கடமையை அவர் நிறைவேற்றி விடுகிறார் என்றால் குடும்பத்தின் பொறுப்பு அப்போதான் அவருக்கு வருது. தன்னந்தனியா இருக்கும்போது அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? பொதுவா இல்ல. அவர் தனக்கு மட்டும் சம்பாதித்தவராக இருப்பார். ஆனால் தான் ஒரு பொறுப்பெடுத்துக் கொண்டு தன்னுடைய மனைவிக்கு சம்பாதிப்பது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பது, இது எல்லாம் அல்லாஹ் ஹலாலாக்கிய அனுமதித்த வழியில் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதன் மூலமாக அவர் மார்க்கத்தை பூர்த்தி செய்கிறார். அவர் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார். தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அவர் ஒரு குடும்ப கடமையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஒரு முழுமையாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவன் ஆகுமாக்கிய வழிகளின் மூலமாக அவன் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் இந்த உலகம் அல்லாஹ் தஆலா திருமணத்தின் மூலமாக தொடர்ந்து இதை பல்கி பெருக்க வைக்கிறான். குடும்பங்கள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு குடும்பம் எப்போது உருவாகுது? திருமணத்தின் மூலமா தான் உருவாகும். இப்ப நாம நம்முடைய வீட்டில் இருப்போம். அங்கே நம்முடைய தாய், தந்தை, நாம் ஒரு குடும்பம். ஆனா நமக்கு ஒரு தனி குடும்பம் எப்போ உருவாகுது? அப்பொழுது ஒரு ஆண் திருமணம் செய்யும் பொழுது அல்லது ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு என்று ஒரு குடும்பம் உருவாகும். ஏனென்றால் அந்த பெண் ஒரு ஆணுக்கு கீழ், ஒரு கணவருக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கிறார். அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு பொறுப்பு வருகிறது. கணவருக்கு கீழ்ப்படிவதும், கணவர் மூலமாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை வளர்ப்பதும், கணவருடைய வீட்டை பார்த்துக் கொள்வதும் பராமரிப்பதும், இது எல்லாம் ஒரு பொறுப்பு. அங்கு அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம். அதே போல இந்த ஆண் அவரும் ஒரு பொறுப்பை சுமக்கிறார். என்ன? தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய, அவர்களை தர்பியா செய்ய வேண்டிய எல்லா பொறுப்பும் அவர்களுக்கு வந்தது. இந்த குடும்பம்ங்கிற பொறுப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா யாருக்குமே விதிவிலக்கு கொடுக்கல. நபிமார்கள், மிகச்சிறந்த மனிதர்கள், இந்த பூமியில் அல்லாஹ் படைத்தவர்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா மனைவி, பிள்ளைகளை கொடுத்தார். அந்த பொறுப்பை அவர்களும் சுமக்க வேண்டும். விதிவிலக்காக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போன்ற ஒருவர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெண் ஈர்ப்பை கூட தரவில்லை. அவர்களுக்கு குடும்பம் இல்லை.
ஆனால் பொதுவாக அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒன்றுக்கு பலரை திருமணம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த குடும்ப தலைவராக இருந்திருக்கிறாங்க, மிகச்சிறந்த கணவராக இருந்திருக்கிறாங்க, மிகச்சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறாங்க. அது ஒரு முஸ்லிம் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு முஸ்லிம் சிறந்த முஸ்லிமா வாழ்வதற்கான மிகப்பெரிய வாசல். ஒருவன் அல்லாஹ்வுக்கு சிறந்தவனாக இருப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் சிறப்பா செய்யும் போது அல்லாஹ்வுக்கு சிறந்தவன். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்தையும் அவனுடைய வாழ்க்கையை அவன் செயல்படுத்தணும். அந்த கட்டளைகள்ல திருமணம் செய்து கொள்வது ஒரு கட்டளை. திருமணம் செய்த பிறகு அந்த பொறுப்பை முறையாக சரியாக அல்லாஹ் கட்டளையிட்டபடி நிறைவேற்றுவது இருக்குதுல்ல, அதன் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்கிறார். அப்ப இந்த விஷயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயம் இல்லை. நம்முடைய தீன் அல் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டி இருக்கு இல்லையா? அந்த வழிகாட்டுல ஒரு மகத்தான வழிகாட்டல் திருமணம். திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தாய் தந்தையாக இருந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களில் தந்தையாக இருக்கிறவர் அவருடைய பொறுப்புகள் என்னென்ன, ஒரு கணவர்கிற இடத்திலிருந்து அவருடைய பொறுப்பு என்னென்ன, அவர் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கும் போது அவர் சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான வருமானத்தை அவர் ஈட்டுவது, பிறகு அந்த வருமானத்தை சேமிப்பது, அந்த சேமிப்பும் ஹலாலான முறையில் அதை வைத்துக் கொள்வது, பிறகு அந்த சேமிப்பு அவருடைய சேமிப்பு அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போகும். அந்த வாரிசுதாரர்களுக்கு எப்படி அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும், யாருக்கு பாக பிரிவினையில் உரிமை இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அமைப்பு. ஆகவேதான் ஆதம் ஹவ்வா என்கிற ஜோடியை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறக்கினார். ஆதம் தனியாக இருந்தார் சொர்க்கத்துல, பிறகு அல்லாஹ் தஆலா ஜோடியை கொடுத்தார். பூமியில் அவர் தனியாக இறக்கப்படல, ஜோடியாக இறக்கப்பட்டார். பூமிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது, சொர்க்கத்துல குழந்தைகள் பிறக்கல. அதற்குள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. இங்கேதான் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தான். அந்த பிள்ளைகளை அவர் தர்பியா செய்கிறார். மிகச்சிறந்த வரலாறை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து. ஆதமுடைய 2 மகன்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனை, ஹாபில் காபிலுடைய பிரச்சனை. ஒரு தந்தை, ஒரு நபி, முதல் மனிதர் ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்துகிறார், அதில் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அவர் தீர்ப்பு சொல்லுகிறார். யார் சரியானவர், யார் தவறானவர், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறவர், யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவர். இதே திருமணம்ங்கிற விஷயத்துல தான் அவர்கள் 2 பேருக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தது. காபில் அல்லாஹ் அவருக்கு தடுத்திருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார். ஹாபில் திருமணம் செய்து கொள்ள போற பெண்ணுடைய விஷயத்தின் காரணமாக ஹாபில் மீது காபிலுக்கு பொறாமை வருகிறது. ஒரு குடும்ப பிரச்சனை, பொறாமை, ஹராமான விஷயம் நடக்கிறது. இங்க கவனிக்க வேண்டியது ஒரு குடும்பத்திற்குள் இது வரும் என்பது அல்லாஹ் தஆலா முதல் மனிதர் படைக்கப்பட்டு இந்த பூமியில அவர்கள் வாழும்போது ஒரு குடும்ப பிரச்சனையை, மகன்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனையை, காபில் போல ஒருவர் தன்னுடைய சகோதரரையே கொலை செய்கிற அளவுக்கு போவதற்கு ஒரு பொறாமை காரணமா இருக்கிறது. இது எல்லாமே எதை நமக்கு சொல்லுகிறது? குடும்ப விஷயம் என்பது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய மார்க்க அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நபி அதற்கு வழிகாட்டியிருக்கிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த குடும்பஸ்தராக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய சுன்னாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். நபிமார்கள் தம்முடைய மனைவியர்களை எப்படி நடத்தினார்கள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன, இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நாம் நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் குர்ஆனில் பாதுகாக்கப்பட்ட அறிவுரையாக நமக்கு சொல்லி இருக்கிறார். சூரா லுக்மான். குடும்ப கட்டமைப்புக்குள்ள ஒரு தந்தை, ஒரு மகன்,
தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த அறிவுரை இங்கே நமக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது குடும்ப வாழ்க்கைங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்புள்ளது. அது உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் உள்ள தொடர்பு இல்லை. கணவனும் மனைவியும் தாய் தந்தையாக அவர்கள் ஆகிற அவர்களுடைய பிள்ளைகளும் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பிலே இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் குடும்ப வாழ்க்கை முதலில் சீராகும். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த கட்டமைப்பை வழிநடத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அடிப்படையில் இருக்க வேண்டும். அவை முதலில் நாம் இங்கே நம்ப வேண்டியது நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது தன்னிச்சையா நாம விரும்பியபடி எப்படி வேண்டுமானால் வாழலாம் நினைத்தா முதல் நாம் அந்த இடத்துல ஒரு முஸ்லீமான வாழ்க்கையில் இருக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம் அப்படி முடிவெடுக்கவே மாட்டார். திருமணம் செய்யும் பொழுது யாரை திருமணம் செய்யணும் யாரை திருமணம் செய்யக்கூடாது சட்டம் அவருக்கு இருக்கிறது இல்லையா? அது போலத்தான் திருமணம் செய்த பிறகு எப்படி கணவன் மனைவியிடம் நடக்க வேண்டும், மனைவி எப்படி கணவன் நடக்க வேண்டும், எப்படி பிள்ளைகள் தாய் தந்தையிடம் நடக்க வேண்டும், எப்படி தாய் தந்தை பிள்ளைகளிடம் நடக்க வேண்டும், அதற்கும் சட்டம் இருக்கிறது. அப்ப அந்த அறிவுரைகளை சட்டங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. இல்லை என்றால் ஒருத்தர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறு செய்வார், பாவங்களை செய்வார், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வார். ஒரு குடும்பஸ்தர் அவருக்கு சொத்துக்கள் இருக்கு, அவர் மரணத்துக்கு பிறகு சொத்துக்கள் பங்கிடப்படுவதை பற்றி அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். இவர் என்னுடைய பிள்ளைகள்ல ஆணுக்கு இவ்வளவு பங்கு பெண்ணுக்கு இவ்வளவு பங்கு இப்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி என்னுடைய ரத்த பந்தங்களுக்கு எவ்வளவு யாருக்கு என்ன பங்கு என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். இது ஒரு குடும்பஸ்தருடைய அறிவு, குடும்பஸ்தர் கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு. ஆக ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் குடும்ப வாழ்க்கையை வாழணும்னா மார்க்க அறிவு மிக முக்கியமானது. எப்படி திருமணம் செய்ய ஆரம்பிப்பதற்கு திருமணத்தை பற்றி அறிவு ஆரம்பிக்குதோ அதில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தில் அன்றாடம் தினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிற சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதுதான் முதல் அடிப்படை. மார்க்க அறிவு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது, ஒரு நல்ல கணவரா இருக்க முடியாது, ஒரு நல்ல தந்தையா இருக்க முடியாது, ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது, ஒரு நல்ல மகளா இருக்க முடியாது, ஒரு நல்ல மகனா இருக்க முடியாது. பாவம் செய்யக்கூடிய தந்தையாக, பாவம் செய்யக்கூடிய கணவராக, பாவம் செய்யக்கூடிய மனைவியாக, பாவம் செய்யக்கூடிய மகளாக, பாவம் செய்யக்கூடிய மகனாக ஒருவர் ஆகிவிடுவார். அல்லாஹ்வுடைய தண்டனையை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? அதை பற்றி அச்சம் இல்லாமல் இருக்க முடியுமா? கூடாது. ஆக இந்த முதல் விஷயத்தை நாம் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த தலைப்பிற்குள்ள நம்ம போக வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையில் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற சட்டங்கள் ஒழுக்கங்களை அறிவது கடமை என்பதும் அதை பின்பற்றுவதும் கடமை. வெறும் அறிவு மட்டும் இல்லை, எனக்கு இது தெரியும் அது தெரியும், இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கார், நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நான் எத்தனையோ பயான்ல கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயான் நானும் கேட்டேன் அப்படின்னு இருக்கிறது இல்லை. உள்ளத்துல ஒரு நீயா தீர்மானம் உள்ளத்துல இருக்கும். நீயத் என்ன? நான் கற்றுக்கொள்வதை நான் அமல் செய்வேன், நான் என் குடும்பத்தில் நான் அமல்படுத்துவேன், நான் இப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு மனைவியாக, பிள்ளையாக நான் இருப்பேன்கிற நீயத் தீர்மானம் உள்ளத்துல இருக்க வேண்டும். ஏதோ நம்ம காதுல கேட்டோம் அப்படி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது மார்க்கத்துல அதற்கு எந்த மரியாதையும் இல்லை. ஏன் கேட்டா ஒருவன் கேட்பதும் ஒருவன் கேட்காமலே இருக்கிறானே அவனும் இதுல சமம் தான். ஏன்னா அமல் செய்தா மட்டும்தான் வித்தியாசம். இன்னும் சொல்றவன் கேட்டவன் அறிந்தவன் அறியாதவனை விட தண்டனைக்குரியவனாக ஆகும். ஏன்னா இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, இவனுக்கு தெரிஞ்சிருந்து இவன் பின்பற்றல, அப்படிங்கும்போது தண்டனை இவனுக்கு கூடுதலாக கிடைக்கும். இவனுக்கு தெரியுங்கிறதா காரணம். அப்ப நாம் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு மார்க்கத்தை அறிந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் காட்டிய சுன்னாவை விடுவதும் அதில் அலட்சியமாக இருக்கிறதும் அது அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் நாம் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்றதும் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையோட அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 20வது சூரா தாஹா 132வது ஆயா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடமையை அல்லாஹ் விதிக்கிறார். வத்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை நீங்கள் கட்டளையிடுங்கள், ஏவுங்கள், நீங்களும் அதிலே உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதிலிருந்து முதல் விஷயம் தெரிந்து கொள்ளணும், குடும்பத்தாருக்கு கட்டளையிட வேண்டியது அல்லாஹ் இங்க சொல்வது தொழுகை. அந்த தொழுகை குடும்பத்திலே வர வேண்டும் என்றால் முதல்ல அல்லாஹ் யார் என்கிற அறிவு, அந்த தௌஹீதுடைய அறிவு அவர்களுக்கு தேவை. தொழுகைன்னு சொன்னா போதாது, ஏன் தொழ வேண்டும், அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான், அல்லாஹ் யாரு, அவருடைய பண்புகள் என்ன, வல்லமைகள் என்ன, அல்லாஹ்வை பற்றி நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்றால் என்ன, தொழுகை விடுவது எப்படிப்பட்டது, தொழுகை விடுவது ஒரு குஃபர், ஒரு இறை நிராகரிப்பு. ஆகவே அப்படி விடக்கூடாது என்றால் ஏன் விடக்கூடாது, ஏன் அல்லாஹ்வை தொழ வேண்டும்? அப்ப அல்லாஹ் உண்மையிலே யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த உள்ளத்துல முதல்ல அல்லாஹ்வை பற்றிய ஈமான் நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லி தரப்படும். இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பம். அல்லாஹ் யாருன்னு ஒருவன் அறியல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லாஹ்வை பற்றி அறிவில்ல அப்படின்னா என்ன ஆகும்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள், மனம் போன போக்கில் வாழ்வாங்க. அவங்க மனைவிக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை அவங்க ஹலாலாக நினைப்பாங்க, அவங்க மனைவிக்கு எது தவறு நினைக்கிறாங்களோ அதை அவங்க ஹராமாக்கி கொள்வாங்க. அவங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அந்த குடும்பத்தாருடன் நமக்கு தொடர்பு இருக்கும். கணவராக நம்மிடம், ஒரு தந்தையாக நம்மிடம், ஒரு மனைவியாக நம்மிடம் தொடர்பு இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தொடர்பு இருக்காது. இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த குடும்பம் ஒரு நிம்மதியான சாலிஹான குடும்பமாக இருக்காது. இங்க அல்லாஹ் தஆலா நபிக்கு தொழுகை பக்கம் உங்கள் குடும்பத்தாரை ஏவுங்கள்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் தொழாதவர்களா? அல்ல, அவர்கள் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள். ஆனால் இங்க செய்தி என்ன கேட்ட, தொழுகையுடைய முக்கியத்துவம் அவரை வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஏவுவது தொழுகை என்றால் அங்கே மிக முக்கியமா தொழுகைக்கு முதலில் இருப்பது கலிமா ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ். குடும்பத்தாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன் இந்த கலிமாவை சொல்றோம்? பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. நம்முடைய மனைவி, ஒரு மனைவி தன் கணவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன அர்த்தம். இபாதத்திற்கு, வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்குது. முதல்ல அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அது அத்தனையையும் நிராகரிக்க வேண்டும். நஃபி. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இதை உறுதிப்படுத்த வேண்டும். இதான் இஸ்பாத். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ரெண்டு தூண்கள். இதுல ஒன்று இல்லாவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் நிக்காது. அப்ப இன்னைக்கு பூமியில அல்லாஹ் அல்லாஹ்வை எத்தனையோ வணங்கப்படுது, அது அத்தனை நிராகரிக்கணும். அல்லாஹ்வை வணங்கணும்னா நிராகரிக்க ஒருத்தர் அல்லாஹ்வை வணங்குவது எப்படி? அது தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து மிகப்பெரிய அடுத்த கடமை என்ன? தொழுகை. அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும்ங்கிறப்ப அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் வேணும். அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ் தான் உண்மையான ரப், இறைவன், ரட்சகன். அவன் தான் படைக்கின்றவன், அவன் தான் நிர்வகிக்கின்றவன், அவன் தான் எல்லாவற்றிலும் அதிகாரம் உள்ளவன், உரிமை உள்ளவன். இந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல, நம்முடைய மனைவியுடைய உள்ளத்துல, ஒரு மனைவி தன் கணவருடைய உள்ளத்துல இந்த அகீதா, தௌஹீதுடைய அறிவை கொண்டு வரணும். ஏன்னா இந்த அறிவுல எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் ஷிர்க் உள்ளவன். அப்ப அல்லாஹ்வையே ரப்புன்னு உறுதியா ஒருத்தர் நம்பினாதான் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் அவர் நம்புவார். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, வல்லமையை ஒருத்தர் சரியா நம்பலைனா, அல்லாஹ்வுடைய மகிமைக்கும் உயர்வுக்கும் ஏற்ற மாதிரி அவர் நம்பலைனா அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரு. ஏனென்றால் அவருக்கு மத்ததிலேயே அவர் ருபூபியத்தை நினைப்பார்.
மற்றதையும் ரப்பாக நினைத்துக் கொள்வார்கள், மற்றதுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கிறதா நினைப்பாரு. அப்ப என்ன செய்வாரு? அவருடைய இபாதத்துகள்ல ஷிர்க் வரும், இணை வைப்பு வரும், அல்லாஹ் அல்லாததை வணங்குவார், அல்லாஹ் அல்லாததன் மீது இவர் தவக்குல் வைப்பார், பொறுப்பு சாட்டுவார். சாதாரண மக்கள் நம்புறாங்கல்ல, நீங்க நினைச்சா முடியும், உங்களே நம்பிக்கை இருக்கேன், நீங்க நினைச்சா முடியும், உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். முஸ்லிம் அல்லாதவர்கள் பேச்சில சொல்லுவாங்கல்ல, தெய்வமே நீ தெய்வம் போல வந்துட்டீங்க, குறுக்க வந்தீங்க. அப்படின்னா என்ன? அவர்கள் அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை படைப்புகள் மீது வைக்கிறார்கள். இந்த நம்பிக்கை ஷிர்க். இந்த ஷிர்க் குடும்பத்திற்குள்ள வருமா வராதா? எப்போ வரும்? தௌஹீதுடைய அறிவு இல்லை அப்படின்னா வந்துடும். அப்ப தொழுகை ஒரு அமல், அந்த அமலுக்கு முன்பு முதல்ல தௌஹீதுடைய அறிவு நம்முடைய குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்கப்படணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்கணும்னா அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லாத ஒரு குடும்பத்தை ஒரு காலம் ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பம் உருவாக்க முடியாது. எந்த முஸ்லிம் குடும்பத்தில் உள்ள ஆண், பெண், தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லாஹ் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஹுக்கும் சட்டங்கள் ஏற்றுகிறவன், அவனுடைய சட்டத்திற்கு தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படி நம்பினாதான் அவங்க அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கட்டுப்படுவாங்க. ஹலால் ஹராம பேணி நடப்பாங்க. இல்லைன்னா என்ன? மனைச்சபடி நான் வச்சதுதான் சட்டம் ஒருத்தர் பேசுவார், நான் தான் இங்க குடும்ப தலைவன், நான் வச்சது சட்டம் பேசுவார். ஆனா அவர் ஒரு ஹராமானதை ஒன்று சொல்லி நான் வச்சதுதான் சட்டம் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்வுடைய உரிமையை மதிக்கல, அல்லாஹ் தடுத்திருக்கிறத நான் செய்வேங்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் அவருக்கு இருக்கா? தௌஹீதுடைய அறிவு இருக்கா? அவருடைய வாழ்க்கைக்கு சட்டம் சொல்ற அல்லாஹ் தான், நீ உனக்கு நினைச்சதெல்லாம் சட்டம் போட்டுக்க முடியாது, அல்லாஹ் சொல்றபடிதான் நீ நடக்கணுங்கிற அறிவு அவருக்கு இல்லாமல் போச்சு. அவர் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல முஸ்லிமான வாழ்க்கையை வாழ முடியும்? இவரிடமிருந்து பிள்ளைகள் உருவானா அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? அவங்க அப்பனை போலதான் பிள்ளை நாளைக்கு சொல்லும், நான் வச்சதா சட்டம், எங்க அப்பா இப்படிதான் எங்க அம்மாட்டே நடப்பார் அப்படின்னு. அப்ப என்னாச்சு? தௌஹீதுடைய அறிவு இல்லை, சுன்னா நபியின் பாதையுடைய அறிவு இல்லை. அப்போ மனை இப்படி விருப்பப்படி வாழ்ற வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா தொழுகையை ஏவும்படி நபிக்கு கட்டளையிடுறானே குடும்பத்தாருக்கு. ஏன்? அல்லாஹ்வை பற்றி அறிவு அவ்வளவு முக்கியம், அப்புறம் அல்லாஹ்வை தொழுவது முக்கியம். இந்த தொழுகை எதனால் நம்முடைய குடும்பத்திற்குள்ள வரணும்? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கின்றதுன்னு சொல்றான். அதற்காக தொழுகையை குடும்பத்திற்குள்ள மானக்கேடானது வரக்கூடாதா? தொழுகையவுங்கள். குடும்பத்திற்குள்ள தீங்குகள் வரக்கூடாதா? தொழுகையவுங்கள். அதற்கு முன்னாடி அல்லாஹ் யாருன்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் தொழுகிறனே ஒருத்தருக்கு தெரியல, பாப்பா சொன்னாரு, எங்க அத்தா சொன்னாரு, எங்க அம்மா சொல்றாங்க மட்டும் ஏதோ அசைஞ்சு குடிஞ்சு நிமிர்ந்து தொழுதுட்டு போறாரு அப்படின்னா அது உண்மையிலே உள்ளச்சம் உள்ள ஈமான் கொண்ட தொழுகை அல்ல, அது நடிப்பாக இருக்கும் இல்லையா? ஒருவர் உண்மையாகவே அல்லாஹ்வை தொழக்கூடியவராக இருந்தால் அவர் மானக்கேடானது பக்கம் போக மாட்டார். ஏன்? அவருடைய தொழுகை அவரை தடுத்துரும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை, மானக்கேடு நுழைஞ்சிருச்சு, பல தீமைகள் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குது. என்ன காரணம்? இந்த மூல பிரச்சனையை எப்படி தெரியுமா சரி செய்வது? அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு, தொழுகையை கொண்டு அது சரி செய்யப்படணும், இல்மை கொண்டு சரி செய்யப்படணும். அப்போ மானக்கேடை விட்டு தடுக்கணுமா? பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தொழுகையின் தர்பியா இருக்கணும். தௌஹீதுடைய தர்பியா அதுதான். தௌஹீதுடைய அறிவு இருந்தா தொழுகை சரியாகும். அப்ப தொழுகை சரியா தொழணும்னா அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்க? அதுக்கான கல்வி பெறுவாங்க. தொழுகைக்கான கல்வி எங்கிருந்து ஆரம்பிக்குது? தொழுகை நேரம், தொழுகை ரக்காத்துடைய எண்ணிக்கை, தொழுவதற்கு முன்பு ஒது செய்வதுடைய சட்டம், அதாவது சுத்தத்தை பற்றி சட்டம். ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு தொழுகை எப்ப கடமை எப்ப கடமையாக இருக்காது. அப்ப அந்த பெண்ணுக்கு சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டம். இந்த எல்லா அறிவும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையா இல்லையா? இந்த அறிவு இல்லாமல் தொழ முடியுமா? நினைத்து பாருங்க, தொழ முடியுமா? தொழவே முடியாது. தொழுகை நேரம் தெரியாத குடும்பத்தாருக்கு எப்படி தொழ முடியும்? எத்தனை பேருக்கு சுபுகுடைய நேரம் வந்து விட்டது, சுபுகுடைய தொழுகை இந்த நேரத்தில் என்று பள்ளிவாசல் பாங்க சொல்ற சப்தம் கேட்குது, அல்ல கேட்காமல் இருக்கலாம், ஆனா சுபுகு
தொழுகை கடமை தெரியாத ஆனா எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு சுபுவுக்கு வராங்க? மற்ற நேரத்துக்கு கூட நாங்க தொழுகிறோம், சுபுவுக்கு வர மாட்டோம் இருக்கிற அலட்சியத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? ஒவ்வொரு பள்ளியிலும் இதற்கான ஆதாரத்தை பார்க்க முடியும். உண்மையிலேயே இஷாவுடைய நேரத்தில் வரக்கூடிய எத்தனை பேர் சுபுவுக்கு வர மாட்டாங்க. அதே அந்த மனிதர்கள் இரவில் தூங்கி அவருடைய வீடு அருகே இருந்து அவருடைய மஹல்லாவில் இருக்கிற பள்ளிவாசலை பார்த்து சத்தம் வந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் கேட்கத்தான் செய்கிறது. இஷாவில் இருந்தவர்கள் ஏன் ஃபஜ்ருக்கு வரல? ஏன்னா அதற்கு பிறகு ஷைத்தான் அவர்களை கெடுத்து விட்டான், ஏமாற்றி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களா இல்லையா, இன்னும் நேரம் இருக்கு தூங்கு. ஜமாத்துக்கு ஒரு ஆண் வரவில்லை. அவர் தொழுகையுடைய குறைபாடு எவ்வளவு பெரிய குறைபாடு. தொடர்ச்சியா எப்பவுமே சுபுவுக்கு வராதவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அடியார்கள்? நினைத்து பாருங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டாமா? நாம உங்களுடைய மஸ்ஜிதும் ஒவ்வொருத்தருடைய மஸ்ஜிதும் அவங்களுடைய மஹல்லாவில் பக்கத்தில் இருந்தும் சுபுவுக்கு வராம தூங்குறவர்கள் எத்தனை பேர்? அதை வழக்கமாக வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஜமாத் ஒரு ஆணுக்கு கட்டாய கடமை, ஜமாத்துக்கு வராம தொழுகிட்டு இருக்க எத்தனை பேர்? அப்படி தொழாமல் ஜமாத் நேரத்தில் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிற ஆணை எழுப்பாமல் இருக்கக்கூடிய மனைவிகள் எத்தனை பேர்? தாய்மார்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு போக அனுப்பாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? அல்லது ஏதோ ஒரு பேச்சுக்கு அதை சொல்லிட்டு அவங்க மட்டும் தொழுதுட்டு புத்திரவ படுத்து தூங்குறவங்க எத்தனை பேர்? அப்புறம் இப்படி ஒரு குடும்பத்தை நாம உருவாக்கலாமா? நம்முடைய குடும்பத்தை இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கலாமா? இதற்காக கவலைப்பட வேண்டாமா? இது உண்மையில் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு பெரிய நஷ்டம் இல்லையா? இது நிஃபாக்குடைய ஒரு நயவஞ்சகத்துடைய தன்மை. இது அல்லாஹ்வுக்கு முன்பு நாம் வெட்கப்பட வேண்டாமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு வக்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நபியே உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகை ஏவுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். ஏன் நபிக்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியமான கடமை ஏவுகிறான்? இது நபிக்கு சொல்ல வேண்டியதா? இது நபி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறவர், அவர் தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கிறவர். அவர் தன் குடும்பத்தாருக்கு சொல்லவே மாட்டாரு, அலட்சியமாவா இருப்பாரு. ஆனால் அல்லாஹ் தனியா இதை சொல்லி காட்டுகிறான். நபியை கட்டளை இடுங்க. இது நமக்கான கட்டளை, இது உண்மையில் நேரடியாக நமக்கான கட்டளை. நபிக்கு அவ்வளவு முக்கியம்னா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை தொழுகையின் பக்கம் ஆர்வம் ஊட்டவோ அவர்களுக்கு நினைவூட்டவோ நம்ம அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், அவங்க தொடாதவர்களாக இருக்கிறதை நாம கண்டுகொள்ளாம போகிறோம் என்றால், அவர்களுக்கு தொடர்ந்து அதை தூண்டுகிற வேலையை நாம் நிறுத்திவிட்டோம் என்றால், அது குடும்பத்துல நஷ்டத்தையும் நாசத்தையும் கொண்டு வராதா? இப்படி தொடாதவர்கள் காரணமாக அவர்கள் மானக்கேடுகளை விடமாட்டார்களா? ஏன் விடுவார்கள்? அல்லாஹ் சொல்ற தொழுகை தான் தடுக்குங்கிறான் மானக்கேட. அப்போ தொழாதவர்கள் மானக்கேடுகளை விடுவார்களா மாட்டார்களா? தொழாதவர்கள் தொழுதவர்கள் தீமை விட்டு அவர்களை தடுத்து விடுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ தொழாதவர்கள் தீமையை செய்வார்களா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் நினைத்து பாருங்க. அப்போ குடும்ப வாழ்க்கைக்குள்ள சீர்திருத்தம் வரணும்னா முதல்ல அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு சரி செய்யப்படணும், அது சீர்திருத்தப்படணும். அந்த உறவு வலுவா இல்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒரு அடியாளுக்கு வலுவா இல்லை. ஒரு மனைவிக்கு அல்லாஹ்வுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நல்ல உறவு இல்லை அப்படின்னா கணவன் கவலைப்படணும். ஒரு மனைவி தன் கணவனுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உறவு சரியில்லை, தொடர்பு சரியில்லை, அல்லாஹ்வுக்கு அவன் சரியா அஞ்சறது இல்லை அல்லது தொழுகையில சரியில்லை அப்படின்னா உண்மையிலே கணவனை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் இதுதான். அவன் அந்த மனைவிக்கு சில அநீதிகள் செய்திருப்பானே, அந்த அநீதிகளை விட கவலைப்பட வேண்டிய விஷயம் அவருடைய மறுமை நாசமாவதற்கு தொழுகை விடுவதை விட வேறு எந்த காரணம் இருக்க முடியும்? அல்லது ஒரு கணவன் தன் மனைவி தன்னிடம் நல்லபடி நடக்கலை சொல்லி மனைவி மீது கோபத்தில் இருக்கலாம். அந்த கோபத்தை விட அந்த மனைவி விஷயத்துல அந்த கணவன் கோபப்பட வேண்டியது எது தெரியுமா? தன் மனைவி தொழுகையில கவனமாக இல்லை, ஒழுங்கா இல்லை, உறுதியா இல்லை, அலட்சியத்தோடு இருக்கிறார், தொழுகை நேரம் வந்தவர் அலட்சியத்தில் இருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே இந்த கணவன் கோபப்படுவதற்கு தகுதியானது இதுதான். எது? இந்த விஷயம். அல்லாஹ்வோடு உள்ள உறவுல தன் மனைவிக்கும் ரப்புக்கும் சரியில்லை, இவள் ரப்பின் பக்கம் நெருங்கவில்லை அப்படின்னு கவலைப்படணும். ஒரு தாயின் தந்தை தன்னுடைய பிள்ளை விஷயம் இதை கவலைப்படணும். எல்லா பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், எல்லாம் செய்யறான், நல்லா படிக்கிறான், நல்லா பரிசு வாங்குறான், சாதனை செய்யறான், அவார்டு வாங்குறான், எல்லாம் ஓகே.
ஆனா அல்லாஹ்வுக்கும் தன் பிள்ளைக்கும் உறவு சரியில்லை, ரப்பின் பக்கம் திரும்பல, தொழுகை சரியில்லை, அகீதாவுல அறிவில்லை, தௌஹீதுடைய அறிவில்லை, லா இலாஹவுடைய அறிவில்லை என்றா என்ன ஆகும் நினைத்து பாருங்க. உண்மையிலே அந்த தாய் தந்தை மத்த இவனுடைய உலகியல் விஷயங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க பெரிய முட்டாளாத்தான் இருக்கணும். ஆனா உலகியல் விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு விஷயமே இல்லை. அவனுக்கு இதெல்லாம் கிடைக்காவிட்டா கூட அவன்கிட்ட அல்லாஹ்வுக்கு அவனுக்கு நல்ல தொடர்பு தான், அவன் சொர்க்கத்துக்கு போறவன், அதுக்காக சந்தோஷப்படலாம். ஆனா அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சு கூட அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு சரின்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதை நினைச்சு கவலை பண்ணணும். அவன் வாங்குற பரிசை பார்த்து சந்தோஷப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை, நாம ஏமாறுகிறோம்னு அர்த்தம். அப்போ ஒரு தாய் தந்தையும் அல்லாஹ்வோட கையேந்தணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை காட்டு, இவங்க தொழணும், ரப்பிட கையேந்தணும், தொழுது கையேந்தணும், தஹஜ்ஜுத்ல கேட்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடு யா அல்லாஹ். இதுதாங்க முஸ்லிம் குடும்ப வாழ்க்கை. இங்க இருந்தா குடும்பமே உருவாகுது. இல்லைன்னா இங்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாய் மூடிட்டு எது எப்படி வேணாலும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இதுல எல்லாம் ஒன்னா நகர்ந்து போவாங்க. உண்மையா இல்லையா? அது சந்தோஷமா? நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு குடும்பமா போற சந்தோஷமா, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு குடும்பமா போற சந்தோஷம்? இது நினைச்சு பாருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கையுடைய கடைசி முடிவு எங்க தெரியுமா? இங்க இல்ல, சொர்க்கத்துல. ஆகவே அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டு அந்த ஈமானை பின்பற்றி தன்னுடைய தந்தை தன்னுடைய முன்னோர்கள் அவங்களுடைய சரியான பாதையில, அந்த ஈமானிய பாதையில வந்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலும் அதே குடும்பமாக அங்கு நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்திலே குடும்பமா வாழணுமா இல்லையா இது முடிவு பண்ணணும். முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் முதல்ல ஒரு முடிவு. நான் சொர்க்கத்துல நம்ம எல்லாம் ஒண்ணா வாழணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு இங்கதான் பண்ண முடியாது, அதுக்கு இங்கதான் சரி செய்ய முடியும். இங்கதான் பிள்ளையாருக்கு திருத்தணும், இங்கதான் பொண்டாட்டியை திருத்தணும், இங்கதான் புருஷனை திருத்தணும், இங்கதான் தாய் தந்தையை கூட திருத்தணும், தாய் தந்தை பிள்ளையை திருத்தணும், எல்லாம் நம்மள சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போறணும் அப்படிங்கிற அந்த இலக்கு தான் ஒரு முஸ்லிமுக்கு உண்மையான இலக்கு. நாம அங்க போய் செட்டில் ஆகணும், நாம அமெரிக்கால போய் செட்டில் ஆகணுங்கிறது இலக்கு இல்ல. எங்க இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடத்தான் போறோம். எங்க இருந்தாலும் அந்த சாப்பிட்டது கடைசியில் கழிவா வெளியே வரத்தான் போதும். எங்க இருந்தாலும் உடம்புல உடுத்த போறோம், எங்க இருந்தாலும் தூக்கத்தான் போறோம், இழத்தான் போறோம். இதுல என்ன பெரிய அமெரிக்காவிலோ அல்ல ஆப்பிரிக்காவிலோ அல்ல சவுதியிலோ அல்லது எங்கேயோ ஒரு கொடிக்காட்டு, எங்க இருந்தாலும் இருந்தாங்க செய்யணும். எங்க இருந்தாலும் படுக்கத்தான் போறோம், தூங்கத்தான் போறோம், இழத்தான் போறோம். கணவன் மனைவி எங்க இருந்தாலும் ஒன்னா வாழத்தான் போறாங்க, சேரத்தான் போறாங்க, பிரியத்தான் போறாங்க. இதுதானே உலகம். ஆனா நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறது எங்க இருக்க முடியும்? சொர்க்கத்துல. அதுக்கு எங்க தயார் செய்ய முடியும்? எங்க இருந்தா தயார் செய்யலாம்? பூமியில அல்லாஹ் காலத்தை கொடுத்த ஹயாத்தை கொடுத்த காலத்துக்குள்ள எவ்வளவு தயாரிக்க முடியுமோ அதுக்கு தயாரிக்கணும். இதுதான் ஒரு குடும்பஸ்தர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதும் தயாரிப்பு செய்யறதும். மறுமைக்காக எவன் தயாரிக்கிறான் அவன் தான் புத்திசாலி. உண்மையா இல்லையா? அப்ப குடும்ப வாழ்க்கைக்குள்ள இந்த புத்திசாலித்தனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது மிக முக்கியமான அடிப்படை. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் கட்டளையிடுகிறான், நபியே உடைய குடும்பத்தாரை தொழுகைக்கு ஏவுங்கள், நீங்களும் அதில் சகித்து உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ளணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகிறதும் அவருடைய கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்துவது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே நமக்கு சொல்றார், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில். நபியே, இந்த புத்தகத்தில் இந்த வேதத்தில் நீங்கள் இஸ்மாயிலை பற்றி நினைவூட்டுங்கள். இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா. அவர் நிச்சயமாக உண்மை பேசக்கூடியவராக, வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய உண்மையாளராக இருந்தார், இன்னும் அவர் நபியாக ரசூலாக இருந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவினார், ஜகாத் கொடுக்கும்படி ஏவினார், இன்னும் தன்னுடைய ரப்பிடம் அவர் திருப்தி அடையக்கூடிய மனிதராக, ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியவராக ஆனார். இது எப்போது சாத்தியம்?
அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது எப்போ சாத்தியம்? எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் வாழ்றோமோ, எப்போதெல்லாம் அல்லாஹ் தடுத்ததை விட்டு இந்த உலகத்திலே அதை விட்டு விலகிக் கொள்கிறோமோ அப்போதுதான் சாத்தியம். அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வராம பாவங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபம் வரும். ஒருத்தர் அதை விட்டு விலகிக்கிறார், பாவங்களை விட்டு விலகிக்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்தி எப்போது வரும்? நல்ல அமல்கள் செய்கிறார். அதனால தான் அல்லாஹ்வுடைய திருப்தி நம்ம மீது வரும். அப்போ இந்த பண்போடு ஒருவர் தானும் இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாரை அப்படி ஆக்க வேண்டும். அப்படி என்றால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையின் இஹ்லாஸான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அவனுடைய திருப்தி தான் முக்கியம், அவனை திருப்திப்படுத்த பாரு என்று சொல்லிக் கொடுக்கும். ஒரு கணவன் தன் மனைவி திருப்திப்படுத்த வாழ்வதில்லை, ஒரு மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்த வாழ்வதில்லை. அல்லது ஒரு பிள்ளைகள் தாய் தந்தை பிள்ளைகளை திருப்திப்படுத்த வாழ்வதில்லை. மனிதனுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமா வச்சோம் வைங்க, பலருக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்திக்குரிய காரியங்களை செய்துள்ளோம். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தாடி விஷயத்துல கூட மனைவி அதிருப்திக்காக தாடி சிறைக்கிறவங்க தெரிஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு ஹராமான காரியத்தை அறியாமையோ அல்லது அறியாமை இல்லாமலோ அல்லது செய்வது குற்றம் நினைத்தோ இல்லை நினைக்காமலோ ஒரு ஆண், ஒரு முஸ்லீம் என் மனைவிக்கு தாடி பிடிக்காது அப்படிங்கறதுக்காக சிறைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப என்னங்க, அல்லாஹ்வின் திருப்தியை விட மனைவியின் திருப்தி தான் அவருக்கு முதலாவது இருக்கு. இன்னும் சில மனைவிகள் இருக்கிறாங்க, கணவனை திருப்திக்காக ஹிஜாப் அணியாத பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க 5 வேளை தொழுகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி பெண்கள் இருக்கிறாங்க, முஸ்லிமான பெண்கள் தான். 5 வேளை தொழுகிறவங்க, நோன்பு வைக்கிறவங்க. ஆனா என் கணவனுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக சில முஸ்லிமான பெண்கள் வெளியே ஹிஜாப் அணியா போறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? அல்ல ஒரு ஸ்கார்ஃப் மட்டும் கட்டிட்டு போறவங்க இருக்கிறாங்க. இங்க கணவருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஹிஜாபையே விட்ட ஒரு குற்றத்தை அந்த பெண் செய்கிறார். ஏன்னா கணவனுடைய திருப்தியை அதில் பெறணும்னு நினைக்கிறார். உண்மையை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும்னு அவள் நினைத்திருந்தா, கணவனை தடுத்தாலும் நான் கட்டுப்பட மாட்டேன் என் ரப்பிட நான் பதில் சொல்லணும். உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படணும். ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி நீங்க கட்டளையிட்டா நான் கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன், என்னை இப்படி நிர்பந்திக்காத, இது உங்களுக்கு பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்படி நீங்க எனக்கு சொல்றது உங்களுக்கு பெரும் பாவம், அல்லாஹ்வுக்கு நீங்களும் அஞ்சுங்க அப்படின்ட்டு அந்த மனைவி தன் கணவனுக்கு சொல்ல வேண்டியவள். ஆனா எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், ஒருத்தர் திருப்தியா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு கிளாஷும் வராம பார்த்துக்கிறோம். எப்படி இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்றது. பலருக்கும் என்ன வாதம் இருக்குது, என்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது அவங்கள்ட்ட. எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையா வாழ்க்கை போயிட்டு இருக்குது, பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது, இதெல்லாம் பெருசுபடுத்த வேணாம். ஹராமான ஒன்று ஆனா அதை செய்யறாங்க, இதெல்லாம் பெருசுபடுத்த வேணாம் அப்படின்னு ஒத்துழைத்து ஹராமுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள சினிமா பல ஹராமான விஷயங்களை உள்ள கொண்டு வராரு ஒரு கணவர். மனைவி நல்ல பெண், ஆனா அதை சொன்னா என் கணவனுக்கு எனக்கு பிரச்சனை வந்துடும், அது எங்கேயோ போய் முடியும். ஆனா அல்லாஹ்வுக்காக அழகான முறையில் சொல்லணும், அது தப்பு இல்லை, சொல்லாம இருக்க கூடாது, ஆனா அழகான முறையில் சொல்லணும். ஆனா அந்த பொறுமையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். அது ஒரு பாவம் அவருக்கு உணர்த்தணும். அவர் ஹராமான காரியங்களை செய்யறாரா, கண்டுகொள்ளாம இருக்கக்கூடாது. அவர் நம்ம மீது கோபப்பட்டா கூட ஒரு பெண் அதை பொருட்படுத்த கூடாது. அல்லாஹ்வுக்காக நாம் கோபத்தை சம்பாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவரை தடுத்தோம் என்றால், இவருக்கு நாம் சொல்லி இவரை சீர்திருத்த முயற்சி செய்கிறோம் என்றால், அது எவ்வளவு காலம் வரைக்கும் நடக்குதோ, அவரே திருநாம மூத்தா போனா கூட அதுக்கான கூலி அல்லாஹ்ட்ட உண்டா இல்லையா, அது நிச்சயமானதா இல்லையா? ஏன் அல்லாஹ் அந்த பெண்ணின் மீது திருப்தி அடைவான். அதே மாதிரிதான் ஒரு மனைவியிடம் சில குறைபாடுகள், சில மார்க்கங்கள், மோசமான குற்றங்கள் இருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல அந்த கணவர் அந்த மனைவி சீர்திருத்துவதற்கு முயற்சி பண்ணணும். இது எல்லாம் எப்போது நடக்கும் கேட்டால், திருப்தி அல்லாஹ்வை நோக்கி மட்டும் இருந்தாலும் படைப்புகளுடைய திருப்தி எதிர்பார்க்க. பல நேரங்களில் பிதஅத்தான விஷயங்கள், ஷிர்கான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள சாதாரணமா உழவுது, சாதாரணமா தைரியமா குடும்பத்தார் செய்யறாங்க.
நாம ஒரு தாயியா அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அழகான உபதேசத்தை சொல்லி பொறுமையோடு அவர்களை அணுக வேண்டும். வீட்டுக்குள்ள சீர்திருத்தம் வர வேண்டும்னா யாருக்கு இல்மு இருக்குதோ, அந்த விஷயத்தை பற்றி அறிவு இருக்குதோ, அவர்கள் வாயை திறந்து அதை தவறு என்று சொல்லணும். அதை அழகான முறை சொல்லுவதற்கு முயற்சி செய்யணும். தந்தையா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் ஒரு பேரன் ஒரு பிள்ளை கூட அழகான முறையில அப்பா இது தப்பு, இது நம்ம செய்ய வேணாம், அல்ல தாத்தா இது செய்ய வேணாம் சொல்லணும். அப்ப இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, எப்பவுமே வீட்டாருடைய திருப்தியை காரணமா வைத்து பல நேரத்துல பாவங்களை சாதாரணமா அனுமதிக்கிற போக்கு ஒரு கணவருக்கு அல்ல ஒரு மனைவிக்கு ஒரு தாய் தந்தைக்கு அல்ல பிள்ளைகளுக்கு உருவாகும். இதனால அந்த பாவங்கள் நிலைச்சு வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்கு இவர்கள் வாசலை திறந்தே வைத்துறாங்க. எப்படி அது உள்ள வந்தது வெளியே போகிறதே இல்லை. ஏன்னா இவங்க வெளியே அனுப்புறதுக்கு எந்த முயற்சி செய்யல. அப்படி அல்ல, ஒருத்தர் அப்படி இருந்தால் அவருடைய குடும்பத்துல பாவங்கள் மலிந்து கொண்டே இருக்கும், அதிகமாகிட்டே போகும். ஏன்னா பாவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அது ஒரு பாவம், அது சின்னதா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இருந்தால் அது அடுத்தடுத்து பெரிய பாவத்தை கொண்டு போகும். அதை தடுக்காம விட்டுட்டோம்னா அது அடுத்து பெரிய பாவத்தை கொண்டு போய் தள்ளும். இனி சாதாரணமா சினிமா பார்க்கிற என்ன தப்பு அப்படின்னு நினைச்சவங்க பிள்ளைங்க பலர் உடனே அதற்கு பிறகு அடுத்தடுத்து கண்ணால் அவங்க பாவம் செய்தவங்க, அடுத்து அதனால் இச்சை ஊட்டப்பட்டவங்க, பிறகு அவர்கள் சினா வரைக்கும் போவதற்கும் காரணம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் வழி விட்டது எது? நாம் பல நேரத்தில் சிறிய பாவங்கள் தான், இதெல்லாம் சாதாரணமா கண்டுகொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டு போவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது. ஆகவே ஹலால் ஹராமுடைய விஷயத்துல ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற தலைவர் பொறுப்புதாரி மிக கவனமாக எச்சரிக்கையாக அதை அழகான முறையில் திருத்துவதற்கு, அதை சரி செய்வதற்கு, ஹராமை தடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது. அது தொழுகை ஏவுவதிலும் கடமைகளை சக்காத்தை ஏவுவதிலும் அனைத்திலும் இருக்குது. அப்ப நபிமார்கள் தன்னுடைய குடும்பத்தாரை இப்படி சீர்திருத்திருக்காங்கிறது இங்க பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்க அவர்களை பற்றி வர்ணிக்கிற விஷயத்துல வேதத்தில் அவர்களை பற்றி நினைவு கூறுங்கள் சொல்லும் போது அவருடைய ஒரு முக்கிய பண்பா அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகை ஏவினார், சக்காத் கொடுக்கும்படி ஏவினார்னு சொல்றார். அவன் குடும்பத்துல பிள்ளை சம்பாதிக்கிறான், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு சக்காத்துடைய அறிவு தேவை. நாளைக்கு அவனுக்கு சக்காத் கடமையாகலாம், கொடுக்கணும். மகள்கிட்ட எவ்வளவு நகைகள் இருக்குது, தந்தை சொல்லி தரணும், உன்னுடைய நகைகள் இவ்வளவு இருக்குது, நீ இதற்கு ஒரு சக்காத்தோட கடமையா இருக்குது, அவனுடைய கடமை நிறைவேற்றணும், சொல்லி கொடுக்கணும். இது எப்போது வரும்? இல்மை கொடுக்கணும், ஹலால் ஹராம் பற்றி சட்டம் கொடுக்கணும், தெளிவுபடுத்தணும், ஃபிக்ஹ் அறிவை கொடுக்கணும். இது எல்லாம் இந்த ஒரு விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு மனிதர் குடும்பத்தால் சோதனைக்கு ஆளாகிறார். இப்போது என்ன செய்வது? ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லாஹ் அவரை சோதிக்கிறார். அவருடைய குடும்பத்தில் அல்லது அவருடைய செல்வத்தில் அல்லது அவருடைய பக்கத்து வீட்டார் அவரால் இப்படி சோதனைக்கு ஆளாகிறார். ஃபித்னா, அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு. இதற்கு தீர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. புகாரியில 525வது ஹதீஸ். ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருடைய விஷயத்தில், தன்னுடைய செல்வத்தின் விஷயத்தில், தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லது தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்படும் போது, ஃபித்னாவில் விழும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துகஃபிருஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸௌமு வஸ்ஸதகத்து வல் அம்ரு வன் நஹி. அதற்கு பரிகாரம், அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பிப்பதற்கான பரிகாரம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய அவர் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதுதான் அதற்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னார். இன்று குடும்பத்துல பல பிரச்சனைகளுக்கு நாம் இந்த தீர்வை நோக்கி போயிருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா தொழுகையை ஒரு தீர்வாக ஆக்கியிருக்கிறான், நோன்பை தீர்வாக ஆக்கியிருக்கிறான்,
தர்மம் செய்வது சதக்காவை தீர்வாக ஆக்கியிருக்கிறான். நன்மையை ஏவுவதும் தீர்வு, தீமையை தடுப்பதும் தீர்வு. இது குடும்பத்திற்குள்ள வந்திருக்கிற சோதனைக்கு மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குடும்பத்தால் சோதிக்கப்பட்டால் சரி, குடும்பத்தில் இருக்கிறவர்களால் சோதனை, ஃபித்னா, அல்லது வியாபாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபித்னா, அல்லது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபித்னா சோதனை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்னாலேயே சோதனை, தொல்லைகள், எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கஃபாரா, இதற்கு பரிகாரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? தொழுகை தான், நோன்பு தான், சதகா தான், நன்மை ஏவுவது பரிகாரம், தீமையை தடுப்பது பரிகாரம். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு தப்பு நடக்குது, நாம தீமையை தடுக்கிறோமா இல்லையா? தீமையை தடுக்காம வளர விட்டுட்டு என் வீட்டுல ஒரே பிரச்சனை 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 புலம்பனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேர் செய்யறது இதுதான். வீட்டுல பிள்ளை தொழுகிறதே இல்ல, தொழுகையின் பக்கம் அவங்க வழிகாட்டல, அல்லது அவர்களை அப்படி வளர்க்கல, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தல, அவர்களுக்கு நினைவூட்டல, அவங்க எப்படியோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா மானக்கேடுக்கும் தீங்குக்கும் புலம்புவதனால என்ன நடக்குமா? நடக்காது. ஏன்னு கேட்டா அங்கேயும் தொழுகை இல்லை, அதை கண்டுகொள்ளாமல் இருந்த இவற்றையும் பல நேரத்தில் தொழுகை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்ப இவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், தொழுகையின் பக்கம் திரும்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன? ரசூலுல்லாஹி ஏதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு கவலை வந்து விட்டால் உடனே தொழுகையின் பக்கம் திரும்புவார்கள். பிலாலிடம் சொல்வார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், எனக்கு நிம்மதி கொடுங்கள் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் பாங்கு கேட்பதால் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். இன்னைக்கு பாங்கு கேட்டுட்டா பலருக்கு நிம்மதி போயிடுது. ஏன்? தொழுகைக்கு போகணுமே. யாராவது தொழுகைக்கு வாங்க கூப்பிட்டுவாங்களே, பயான்ல கேட்டோம், தொழாம இருக்கிறோமே, ஆனா சந்தோஷம் வரல, பாங்கு கேட்டாச்சு, தொழுகைக்கு போகணும் அப்படின்னு எவ்வளவு பேர் இல்லையே. இன்னைக்கு அப்படி நம்ம உம்மத்து இருந்திருந்தா இன்னைக்கு பள்ளிவாசல்ல வந்து இப்படி பல நேரத்துல தொழுகைக்கு ஆள் இல்லாம இருக்குமா? மக்கள் எல்லாம் தொழ ஆரம்பிச்சாங்கன்னா பள்ளிவாசல் கொல்லுமா? ஒவ்வொரு வக்துமே சும்மா மாதிரி இருக்காதா? அப்ப இது எதை குறிக்குது? முதலில் தீன் நம்மிடம் மிக பலவீனமாக இருக்குது. அதனால் நாம் ஃபித்னாவுக்கு அதிகமாக ஆளாகிறோம். ஃபித்னா என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதால் தான். அதனால நமக்கு வரக்கூடிய சோதனைக்கு பேர் தான் ஃபித்னா. எப்போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை, ஃபித்னாவை இங்கே இந்த பூமியில இறக்கிட்டே இருப்பான். நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை கொண்டு ஃபித்னாவை தடுப்போம், அவருடைய உதவியை பெறுவோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக குடும்பத்தில் வரக்கூடிய சோதனைகளுக்கு, ஃபித்னாவுக்கு பரிகாரமாக தொழுகையையும், நோன்பையும், தர்மத்தை, சதகாவையும், நன்மை ஏவுவதை, தீமை தடுப்பை சொல்றாங்க. அப்போ குடும்பத்திற்குள்ள நன்மை ஏவணும். நம்ம அலட்சியமா இருக்க கூடாது, நல்லதை பேசணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல அவங்க வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா தீமையான பேச்சுக்கள் அதிகமாகிட்டே இருக்கு. அவங்க பேசுறாங்களா இல்லையோ, அவங்க கையில வச்சிருக்கிற மொபைல்ல தீமையானதை பார்ப்பது, பேசுவது எல்லாம் அதிகமாகிடுச்சு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க பேசுறாங்களே இல்லையோ, எங்கெங்கயோ யார் யாரிடமோ அல்லது எதையோ அவர்கள் மொபைல் வழியாக பார்க்கிறாங்க. இதன் காரணமாக தீமையில அதிகமா விழுகிறாங்க. கண்ணால் தீமையை பார்க்கிறாங்க, காதால் தீமையை கேட்கிறாங்க. இதன் காரணமாக உள்ளத்தால் தீமையை நேசிக்கிறாங்க, தீமையின் மீது இச்சை கொள்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு வாசலை நம்முடைய குடும்பத்துக்குள் சாதாரண திறந்து வச்சு அலட்சியமா இருக்கிறோம்னா நாம் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டாமா? இதை திருத்தணுங்கிற கவலை முதல்ல வர வேண்டாமா? நமக்கு சிறந்த குடும்பமா இருக்கணும் நினைச்சு என்ன பண்ண, ஆனா அதற்கான எந்த முயற்சியும் இல்லைன்னா என்ன நடக்கும்? நன்மை ஏவுவது இல்ல. ஒரே ஒரு உதாரணம், எத்தனை பேர் இன்று இப்போது கேட்ட விஷயங்களை உங்க குடும்பத்தாருக்கு போய் சொல்றீங்க? நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணுங்க. என் மனைவிக்கு சொல்வேன், என் பிள்ளைக்கு சொல்வேன், இந்த நல்ல விஷயத்தை சொல்வேன், இது என் நினைவுல நான் வைத்துக் கொள்வேன், இதை என்னுடைய தாய்க்கு சொல்வேன், என் சகோதரிக்கு சொல்வேன், என்னுடைய சகோதரனுக்கு சொல்வேன், என் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நல்ல நல்ல விஷயத்தை சொல்லுவேன். அடுத்த முறை இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் அவங்களே அழைப்பேன். இது நினைத்தீங்கன்னா நீங்க குடும்பத்தை தயார்படுத்துவதற்கு இப்ப முடிவு பண்ணிவிட்டீர்கள். ஏன்னா இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. இப்படிதான் சஹாபாக்கள் ஆனாங்க. சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய
மனைவிகள், அவங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே எப்போதுமே ரசூலுல்லாவோட உட்கார்ந்து, ஒருவர் கணவர் மனைவி எல்லாரும் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கல்வி முடிச்சாங்களா? இல்ல. அதிகமா ரசூலுல்லாவோட கூட இருந்தது ஆண்கள் தான். பெண்கள் முதல்ல அவர்களுக்கு கடமையே இல்ல மஸ்ஜிதுக்கு வர்றது. அவர்களா விரும்பி வந்தா தடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வீட்டுல இருந்து சிறந்தது கூட சொன்னாங்க. ஆக மொத்தம் அவங்க அங்கதான் அதிகமா இருந்தாங்க. ஆனாலும் அந்த சஹாபியாக்களுக்கு இல்மு எப்படி கிடைச்சிச்சு? எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ கேட்கக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியிடம், தன் சகோதரியிடம், தன் தாயிடம் போய் சொல்லுவார். அதனால் அவர்கள் தெரிந்து கொண்டார். ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கிய உடனே, சூரா நூருடைய ஆயத்தை இறங்கிய உடனே சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? அந்த ஆயத்து ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. மனசுல அப்படியே மனநம் விட்டுக்கிட்டாங்க. அப்படியே போய் அந்த ஆயத்தை வீடு வீட ஓதி போனாங்க. தன்னுடைய மனைவியிடம் போய் ஓதுனாங்க, தன்னுடைய தாயிடம் போய் ஓதுனாங்க, தன்னுடைய சகோதரியிடம் போய் ஓதினாங்க. இப்படித்தான் ஹிஜாபுடைய ஆயத்து, ஹிஜாபுடைய சட்டத்தை அப்போ உடனே அமல் நடக்குது, அமல் பண்ணப்படுது. அந்த ஹிஜாபுடைய ஆயத்தை முதல்ல ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட உடனே முன்னாடி ஒரு பெண்ணு கேட்டு அந்த பெண்ணு உடனே ஹிஜாபை போடல. ஏன்னா முதல்ல ஓதி காட்டணும், முன்னாடி எந்த பெண்ணுமே இல்லை. அந்த ஆயத்து இறங்கிய நேரத்துல எந்த பெண்ணும் இல்ல பக்கத்துல. ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட பிறகு உடனே அந்த பெண்ணு ஹிஜாபை போடணும்னு சொல்லி சட்டம் போடவில்லை. சட்டம் எப்படி அமலாகுது பாருங்க. ரசூலுல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டு போகிற ஒரு சஹாபி, அவர் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய தாய்க்கும் தன் மகளுக்கும் சகோதரிக்கும் ஓதி காட்டினார். ஓதி உடனே அன்சாரி பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய அம்மா ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொல்றாங்க? அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக, ரஹ்மத் செய்வானாக. ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கிய உடனே சூரா நூருடைய ஆயத்தை அவருடைய தந்தையும் சகோதரர்களும் கணவரும் ஓதி காட்டிய உடனே தன்னுடைய முந்தானைகளை முதல்ல ஒரு கிளி கிழிச்சிட்டு எடுத்து மேல போத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய ஆடை முறையில கூடுதல் துணியை கிளி கிழிச்சு அப்படி மேல தங்கள் மீது, தங்கள் மார்பின் மீது, தங்கள் மீது போட்டுக் கொண்டார்கள். இதுதான் மதீனாவாசி அன்சாரி பெண்களுடைய ஈமான். அப்போ கல்விங்கிறது எப்படி வரும் உங்க குடும்பத்துக்கு? எல்லாரும் மதரசால போய் படிச்சிட முடியுமா? முடியாது. இல்முங்கிறது நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு குடும்ப தலைவருக்கு கடமை. அதுல இரட்டை மடங்கு நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு ஒரு அடிமை பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு அவர் நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து, அதபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து திருமணம் முடித்து கொடுத்தால் அவருக்கு 2 மடங்கு நன்மை என்று சொன்னார். ஏன் திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு நன்மை? இன்னொன்று, அவர் அதற்கு முன்னாடி எல்மையை அதபையும் கற்றுக் கொடுத்தது. ஒரு அடிமை பெண்ணா இருந்தா கூட தன் அடிமைக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, பெற்றெடுத்த மகளுக்கு, தன் மனைவிக்கு, இவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம எப்படி ஒரு ஆண் குடும்பத்தில் இருக்கலாம்? பெண்ணுக்கு தர்பியா செய்ய வேண்டுமே, இது ஒரு ஆணுடைய கடமை இல்லையா? நாம் மனைவிக்கு தர்பியா செய்தா, இல்மை கொடுத்தா, அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா, நல்ல பயான்களை அஹ்லு சுன்னா ஸலஃபி உலமாக்களுடைய பயான்களை கற்றுக்கொள்வதற்கு, கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்தா, அவர்களை அந்த மாதிரி வழி நடத்தினா, அதுல அவர்களை ஈடுபடுத்தினா, அதுல அவங்க பிஸி ஆக்கினா, இல்மை தேடுவதற்கு பிஸி ஆக்கினா, அவர்கள் தான் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்க உங்க பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்க, ஏன்னா அதிகமான நேரம் ஒரு தாய் தான் தன் பிள்ளையோடு இருக்கிறார். அவள் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பாள். ஏன்னா அவளுக்கு இல்மு இருக்குது, கற்றுக் கொடுப்பா, தர்பியா செய்வா. இது செய்யக்கூடாதுமா, இது செய்யணுமா, இந்த நேரத்தில் தொழுகணுமா, தொழுகை தன் ரக்காயத்துமா, பொது இப்படி செய்யணுமா, இப்படி செய்யக்கூடாதுமா, சொல்லிக் கொடுப்பா. அவள் ஒரு முன்மாதிரியா இருப்பா, தன் மகளுக்கு முன்மாதிரியா இருப்பா. கணவர்கள் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் நடக்கிறத பார்த்து அந்த மகள் திருமணம் முடித்தவர் தன் கணவனுடைய தாய் இப்படித்தான் அழகான முறையில நடந்துக்குவா, நானும் அப்படி நடந்துக்கிறேன் பின்பற்றுவான். ஆனா இவளுக்கு இல்மு இல்லைன்னா, இவள் கணவனை எதிர்த்து வாக்குவாதம், வெறுப்பு அல்லது தவறான அணுகுமுறைகள் இதெல்லாம் இவன் கடைபிடிக்கிறான். இவனுக்கு இல்மு இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அதனால இல்மு இல்லாட்டி அல்லாஹ்வுடைய அச்சம் வராது. எவ்வளவுக்கு இல்மு இருக்குதோ, எவ்வளவுக்கு தர்பியா வருதோ, அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வரும். ஒரு பெண் ஒரு மனைவியா இருக்கிறவ சரியான முறையில மனைவியா இல்லைன்னா அவளை பார்த்து பிள்ளை கெடுவாள். அவளும் ஒரு சரியில்லாத மனைவியை நாளைக்கு போய் இன்னொருத்தர் இருப்பான்.
குடும்பம் உருப்படுமா? இங்கே நிம்மதி இருக்காது. இந்த கணவனுக்கு அங்க ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு நிம்மதி இருக்காது. இனி குடும்பம் நாசமாகிறது எப்படி? முதல் பிரச்சனை நம்மிடமிருந்து வாழ்க்கை வரணும், இஸ்லாம் வரணும், ஈமான் வரணும், இல்ம் இருக்கணும், அதை கற்றுக்கொள்ளணும். நாம எதுவே சரியில்லை, பிள்ளை மட்டும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை அதுதான். நாம மணிக்கணக்கில் மொபைல்ல தேவையில்லாத வீணானது, வெட்டியானது, டைம் பாஸ், நேரத்தை வீணாக்குறது, இதெல்லாம் செய்துட்டு பிள்ளை மொபைலை தொடக்கூடாது, அல்லது வீணா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, மொபைல்ல தேவையில்லாத பார்க்க கூடாது அப்படின்னு பிள்ளைகளை தர்பியா செய்ய முடியுமா? அப்ப நம்முடைய முசீபத்துகள் பலவற்றுக்கு முக்கியமான ஒரு காரணம் நாமே ஒரு முசீபத்தா இருக்கிறது தான். அதனால முசீபத்துகள் பல நமக்கு வந்து விடியுது. நம்மோடு இருக்கிறவர்கள் முசீபத்தா மாறுறாங்க. ஏன்னா அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான், தண்டனையாவே ஆக்கிடுறான். நீயே ஒரு முசீபத்தா இருக்க, உனக்கு தண்டனை உன் பொண்டாட்டி ஒரு முசீபத்தா ஆக்குற. நீ ஒரு முசீபத்தா இருக்க, உனக்கு தண்டனை உன் புருஷனை ஒரு முசீபத்தா ஆக்குற. நீ சரியில்லை, உனக்கு தண்டனை உன் பிள்ளைகளே உனக்கு ஒரு முசீபத்தா இருப்பாங்க. அல்லாஹ் ஆக்குறான். இதுதான் இந்த துன்யாவோட சோதனை. யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாரோ, அவர் சோதிக்கப்பட்டாரோ அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பான். ஆனா ஒரு முசீபத்தா இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுத்தா அவனுக்கு கூலி கிடைக்குமா? அவனுக்கு தண்டனையே அவனுக்கு வேதனை தானே. அது ஒரு நல்லவனுக்கு சோதனை வந்தால் கூட அந்த சோதனையில் அவர் கொண்டிருக்கிற பொறுமைக்காக அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். ஒரு தீயவன் சந்தோஷமாவே இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட அவனுடைய சந்தோஷம் எல்லாமே நாளைக்கு தண்டனையா மாறிடும். ஏன்னு கேட்டா அந்த சந்தோஷத்தின் காரணமாகவே அவன் இன்னும் பல பாவங்களை செய்வான். ஏன்னா அல்லாஹ் விட்டு பிடிப்பான். நீ இன்னும் போவ, உனக்கு இன்னும் கொடுக்குற, இன்னும் நீ ஹராம செய்வ, அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். இன்னும் அவன் ஹராம செய்த அதன் மூலமா இன்னும் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக அதையே ஆக்கி விடுவான். இது நம்ம பயப்படணும் சகோதரர்களே. என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்துல கஷ்டம் சொல்றாங்களே இல்லை, எத்தனையோ மக்கள் சோதனையா இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. நாம கவனிக்கணும். நாம முதல்ல அல்லாஹ்வோட தௌபா செய்யணும். அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை கொடுக்கிறான். நம்முடைய பாவங்கள் காரணமா இருக்கும், நாம செய்ததே காரணமா இருக்கும், நம்முடைய நாக்கு காரணமா இருக்கும், நம்முடைய கை காரணமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை முறை காரணமா இருக்கும், நம்முடைய இபாதத்தில் இருக்கிற குறைகள் காரணமா இருக்கும், நம்ம கடமை விட்ட பெரும்பாவம் காரணமா இருக்கும். அப்போ தனிமையிலோ அல்லது மக்களுக்கு மத்தியிலோ நம்ம செய்த ஒரு பாவம் காரணமா இருக்கும். மக்கள் மத்தியில் ஒருத்தர் நல்லா யோக்கியனாவே இருந்திரலாம், ஆனா தனிமையில் அவன் ஹராமா செய்திருப்பான். அல்லாஹ் அதற்காக ஒரு தண்டனை கொடுப்பான். மக்கள் மத்தியில கூட அவனை அல்லாஹ் இழிவுபடுத்திடுவான். அப்போ நாம நினைச்சு பார்க்கணும், நமக்கு ஒரு சோதனை வருது, ஃபித்னா நம்முடைய வாழ்க்கையில் வருது, நான் முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை நீ கொடுத்திருக்கிற, என்னுடைய எந்த பாவத்திற்காக கொடுத்தேன் எனக்கு தெரியல, ஆனா அல்லாஹ் நான் இந்த ஒரு பாவத்தை செய்ய மன்னித்து எது ஞாபகம் வருதோ அதற்கு மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே ஞாபகம் வராவிட்டா கூட அல்லாஹ் நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, அல்லாஹ் நான் எந்த பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. திரும்பணும், அல்லாஹ்வின் பக்கம் மீளணும், தௌபாவின் பக்கம் மீளணும், இஸ்திக்பார் அதிகம் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் தௌபாவின் பக்கம் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்பதோடு திரும்பும்போது அந்த அடியானுக்கு அல்லாஹ் மன்னிப்பதோடு அவருடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் குடும்பத்திலோ அவருடைய பணம் காசு செல்வத்திலோ அல்லது பிள்ளையாலோ அல்லது பக்கத்து வீட்டாரோ சோதனைக்கு ஆளானார், பிரச்சனைக்கு ஆளானார், அவர் தொழுகையின் பக்கம், நோன்பின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நன்மையை ஏவுவதின் பக்கம், தீமையை தடுப்பதின் பக்கம் போகணும். ஆகவேதான் அது அவருக்கு பரிகாரமாக. அப்படின்னா என்ன பரிகாரம் எதுவாயிடும்? இதெல்லாம் பரிகாரமாக அதெல்லாம் நீங்கிவிடும். அந்த ஃபித்னா நீங்க வந்து ரசூலுல்லாஹ் இத பரிகாரமா சொல்றாங்க. ஆக இது ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது இங்க நாம் விளங்கிக் கொள்ளலாம். சிறந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய பொறுப்புகளை தான் செய்ய வேண்டும். ஒருவருடைய பொறுப்பை இன்னொருவர் கையில் எடுத்து இதன் காரணமாக உரிமை மீறல் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 7138வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. அலா, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி. உங்கள் ஒவ்வொருவரும் நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள். உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, தன் பொறுப்பை பற்றி விசாரணை செய்யப்படுவார். ராஅ என்று சொன்னால் மேய்க்கிறவன் அர்த்தம். மேய்ப்பன். ஆடுகள் இருக்குது, ஒரு இடையன் அதை மேய்க்கிறார். அவர் என்ன செய்வார்? அந்த ஆடுகளை பாதுகாப்பார். அதற்கு எங்கே நீர் இருக்குமோ அங்கே ஓட்டி கொண்டு போவார், அது நீர் குடிக்கும். எங்கே இலைத்தலைகள் இருக்குமோ அந்த இலைத்தலைகள் உள்ள இடங்கள்ல அந்த ஆடுகளை மந்தையை ஓட்டி கொண்டு போய் அங்கே பறித்து போடுவார். எந்த ஒரு சிங்கமோ புலியோ ஓனாயோ அந்த ஆடுகளை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மிகவும் எச்சரிக்கையா கண்காணிப்பார். இதெல்லாம் ஒரு ஆடு மேய்ப்பாளர் செய்யும். அந்த ஆடு மேய்ப்பாளர்ங்கிற அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புதாரி என்கிற ஒருவருக்கு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒரு பொறுப்புதாரி ஒரு ஆடு மேய்க்கிறவனை கூட கண்காணிக்கக்கூடியவனா. ஒரு பொறுப்புதாரி ஆடு மேய்க்கிறவன் போல அக்கறை உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா ஆடுகளுக்கு இலை தலையை பறிச்சு போடணும், அக்கறை இருக்கு, அதை காப்பாற்றான், காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும். ஒரு பொறுப்புதாரி தன் ஆட்டிற்கு எந்த அபாயம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையா இருப்பார். எந்த ஓனாய் அடிச்சிடக்கூடாது, ஆக அதுல எச்சரிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் செய்யறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க நமக்கு. என்னன்னா, இத பத்தி உங்களுக்கு விசாரணை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய பொறுப்புகள் விஷயத்தை அல்லாஹ்ட்ட அடுத்து பதில் சொல்லணும். ஒரு கணவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், ஒரு மனைவி அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், பிள்ளைகளும் பதில் சொல்லணும். அவங்களுடைய பொறுப்புகள் அவங்க நிறைவேற்றினாங்களா? எல்லாரும் பதில் சொல்ல வேண்டும். அப்படின்னா குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடம் விசாரணைக்குரிய விவகாரம். யாரும் இங்க என்ன யாரும் கேட்கற ஆள் இல்லைன்னு ஒருத்தர் இங்க சொல்லலாம். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான், அவன் கேட்பான். ஒரு மனைவி நினைக்கலாம், என்னை கேட்க என் புருஷன் எனக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்துருக்கான், எதையும் என்னை கேட்க மாட்டான், நான் நினைச்சதுதான் வாழ்க்கை இங்க. ஆனா அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்துட்டு இருக்க, என்ன செய்த? அந்த கணவன்கிட்ட கேட்பான், நீ ஏன் உன் மனைவி அப்படி கண்டுகொள்ளாம இருந்த? என்ன வேணா அவன் எப்படி வேணா வாழ்க்கை, அவன் கேட்டது வாங்கி கொடு, அவனுக்கு நினைச்சது வாங்கி கொடு. அதுல அல்லாஹ் மார்க்கத்தை அனுமதிச்சிருந்தானா அனுமதிக்காதான்னு நீ பாத்தியா? அல்லாஹ் கேட்பான். ஒரு தாய் தந்தை, என் பிள்ளைங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கைங்க, அதனால அவங்களை பத்தி கவலையே பண்ண மாட்டாங்க, இப்படி வேணா அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனா எந்த கண்காணிப்புமே இல்லாம பிள்ளைகள் விஷயத்துல அவங்க தவறை கூட அலட்சியமா, அதெல்லாம் அந்த வயசுக்கு அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுகொள்ள விட. ஆனா அது தப்பான ஒரு விஷயமா, மார்க்கம் தடுத்த ஒரு விஷயமா, ஒரு ஹராமான விஷயமா இருந்தும் கூட அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அலட்சியப்படுத்துறது. அப்படி அலட்சியப்படுத்திய தாய் தந்தை நாளைக்கு அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ள பொறுப்பை தனியா ஒரு 4 வகையான மனிதர்களுக்கு அவருடைய பொறுப்பை குறிப்பிட்டு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் இமாமுல்லதி அலன் நாஸி ராஇ வ ஹுவ மஸ்ஊலு அன் ரஇயதிஹி. ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆட்சியாளர், அவர் தன்னுடைய மக்கள் மீது பொறுப்புதாரி. அவர் அந்த மக்களை குறித்து அவர் விசாரணை செய்யப்படுவார். அப்போ ஆட்சியாளராக இருக்காரு, மக்களை எப்படி வேணாலும் நடத்தலாமா அவரு, அல்லது ஹராமானபடி வாழலாமா அவரு, அல்லது மக்கள் ஹராம செய்யும் போது அதை கண்டுகொள்ளாம இருக்கலாமா? அல்லாஹ்ட்ட அவர் பதில் சொல்லணும். அல்லாஹ்ட்ட அவர் பதில். இந்த கேள்வி அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்குள்ள பொறுப்பு அதுதானே. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றாங்கிற கேள்வி இந்த மக்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான். சொல்ல, இந்த மக்கள் அவருக்கு கட்டுப்படுவதுதான் இவங்களுடைய வேலை. ஆனா ஹராமுக்கு கட்டுப்படக்கூடாது, ஹராமான விஷயத்துல கட்டுப்படக்கூடாது. அவருக்கு ஹராமான ஒன்றை ஏவினார்னா அதை செய்யக்கூடாது, ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுல வருது. ஆனா ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிதான் இவர் இருக்கணும். விசாரணை என்னன்னா, இந்த மக்களுடைய பொறுப்பு இல்லது, அது அல்லாஹ்விடம் இருக்கிற பொறுப்பு.
அல்லாஹ் விசாரிப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ வேலை இல்லை இது, அல்லாஹ் விசாரிப்பான். நீ அதை பத்தி பேசாத. ரெண்டாவது, சரி மக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, இதே ரசூல் அடுத்து சொல்றாங்க. அடுத்த வார்த்தை ரசூல், ஒரு ரஜுலு ராஇ, ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவர், அவனும் ஒரு பொறுப்புதாரி. அலா அஹ்லி பைத்திஹி, அவன் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் பொறுப்புதாரி. அப்ப குடும்பம் என்றா அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் வருவாங்க. அவங்க விஷயத்துல இவன் பொறுப்புதாரி. இவன் விசாரிக்கப்படுவது எதுல தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் நாளை விசாரிக்கப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, அவன் தன்னுடைய பொறுப்பை குறித்து விசாரணை செய்யப்படுவாங்கறாங்க. அப்போ ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒரு குடும்ப தலைவருக்கு அவரோட விசாரணைங்கிறது அவருடைய குடும்பத்தை பத்தி தான் விசாரணை இருக்கும். அப்போ யாரால தப்பிக்க முடியுமா? ஒரு கணவன் தப்பிக்க முடியுமா? ஒரு தந்தை தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அந்த நாள்ல அல்லாஹ் நமக்கான விசாரணை லேசாக்கணும். அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். நம்முடைய குறைபாடுகள் எவ்வளவோ இருக்கும் நம்முடைய குடும்பத்தின் விஷயத்துல. அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். ஆனா நம்ம அலட்சியமா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரும் எப்படி வேணாலும் இருந்துட முடியுமா? அப்படி இல்ல. இந்த பொறுப்புங்கிறது அதனுடைய அறிவோடு நிறைவேற்றப்பட வேண்டியது. அந்த அறிவுங்கிறது மார்க்க அறிவு. அப்போ மார்க்க அறிவை ஒரு குடும்ப தலைவர், ஒரு தந்தையாக தான் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவராக தான் எப்படி நடக்க வேண்டும்ங்கிற அறிவோடு அவர் நடக்கணும். எப்படி வேணா நடப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அவன் ஒரு முட்டாள். நாளைக்கு அல்லாஹ் போய் மாட்டிக்குவாங்க. அவன் இங்கே புத்தியோடு மார்க்க அறிவோடு நடக்கணும். அப்போ தன் பொறுப்பை பற்றி அறிவுகளை கற்றுக்கொள்ளணும். தனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னு அறிந்து கொள்ளணும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை வழி நடத்தணும், தர்பியா செய்யணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அவனை ஈமானை பலப்படுத்தணும், தொழுகை பக்கம் ஏவணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நினைவூட்டணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நினைவூட்டணும், பிள்ளைகளுக்கு இவர் அறிவுரைகள் சொல்லணும், வழிகாட்டணும். இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவர் கடமையா இல்லையா? கட்டாயம். இந்த கடமை அவர் சரியா நிறைவேற்றவே வைக்கல, முதல்ல துன்யாவிலேயே அல்லாஹ்வுக்கு அவருக்கு சோதனை கொண்டு வந்துடும். முதல் சோதனை என்ன? பொண்டாட்டியே அவரை மதிக்க மாட்டாங்க. அடுத்த சோதனை என்ன? பிள்ளைகள் அவரை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் தான் அப்படித்தான் வளர்த்திருக்கு. இவர் தான் தெளிவா இல்லையே, இல்மோடு இல்ல, உறுதியா இல்ல. இவர் நல்ல லூசு விட்டு கடைசியில போடுறாங்க. என் பொண்டாட்டினா இப்படி விட்டு அலட்சியமா இருந்தேன், பார்த்தா என்னிடமே இப்படிலாம் நடந்துக்கிறார். என் பிள்ளைகளை நான் இப்படி இருந்தேன், அவங்களை தர்பியா செய்யல, அவங்க சந்தோஷத்துக்கு நான் சம்பாதிச்சேன், அவங்க எப்படியோ வாழ்ந்தாங்க, கடைசியில் பார்த்தா என் பிள்ளை எட்டி ஓடிக்கிறான், என் பொண்ணு இப்படி பேசுறா, இப்படிலாம் நடக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாவுடைய அச்சமே இல்லை. ஏன்னா இவர் அல்லாவுடைய அச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு தரல, தர்பியா செய்யல. ஆரம்பத்திலேயே சரியா வளர்த்தணும். இல்லைன்னு வைங்களேன், 5 விளையாடு 60 விளையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சாதாரண ஒரு பழமொழி. அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிறது. அதுதான் நடக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே தர்பியா செய்வதிலே கவனமாக இருப்பது ஒரு குடும்ப தலைவனுக்கு கடமை. மனைவிங்கிறனால அன்பு இருக்கும். ஆனா அன்பு அவர்கள் மார்க்கத்தை மீறி நடக்க, சுன்னாவை மீறி நடக்க, ஹராமை செய்வதற்கு வழிவிடக்கூடாது. பிள்ளைகள் மீது பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், அது இருக்கணும். ஆனா பிள்ளைகள் ஒரு ஹராமை செய்ய அதுல எந்த விதத்திலையும் அதை பத்தி பொருட்படுத்தாம ஒரு தந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட அவர் பதில் சொல்லணும். நாம் அப்படி ஏதாவது இதுவரைக்கும் இருந்துட்டா கூட அல்லாஹ்வோட மீளணும், தௌபா செய்யணும். அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு இதாயத்தை கொடு, அல்லாஹ் என் மனைவிக்கு இதாயம். அல்ல ஒரு மனைவி தன் கணவருடைய விஷயத்தை அலட்சியமா இருந்தா அல்லாஹ் என் கணவருக்கு இதாயத்தை கொடு, அல்லாஹ்விடம் துஆ கேட்கணும், அல்லாஹ்விடம் திரும்பணும். இதுதான் அதற்கான வழி, அதற்கான தீர்வு. பொறுமையை கடைபிடிக்கணும், அழகான முறையில் நன்மையை ஏவ அடுத்தடுத்து அல்லாஹ்வின் பாதை பக்கம் போகணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இன்னொரு சொல்றாங்க. மூன்றாவது மனிதர் இந்த பொறுப்பை பற்றி உள்ளவர் யார் தெரியுமா? வல் மர்அத்து ராஇயா, ஒரு பெண் அவளும் ஒரு நிர்வாகி. அலா அஹ்லி பைதி ஜௌஜிஹா, அவள் தன்னுடைய கணவரின் வீடு விஷயத்தில், குடும்பத்தின் விஷயத்தில் பொறுப்புதாரி.
கணவருடைய வீடு குடும்பம் அப்படின்னா என்ன? கணவருடைய வீடையும் அவதான் பராமரிக்கிறவள், பார்த்துக் கொள்கிறவள், கணவருடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறவர். கணவருடைய வீட்டுல அவர் இருக்கிறா, அங்க அந்த பெண்ணுடைய மாமியார் மாமனார் இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவள், அவங்களை நன்மை பக்கம் வழிகாட்டக்கூடியவள், தன்னால் இயன்ற தன் சக்திக்குட்பட்ட சேவைகளை ஹித்மத்துகளை செய்யக்கூடியவள். ஏன்னா வீடுன்னு கணவருடைய வீடுன்னு அதுல எல்லாம் கணவன் மட்டும் வேற எங்கேயோ இருப்பானா? இருக்கு, அவனும் அதுல வந்துருவான். அப்ப கணவன், கணவனுடைய வீடு, குடும்பம், இதிலே உள்ள தன்னால் முடிந்த பொறுப்புகளை மார்க்கம் காட்டியிருக்கிற வழிமுறையில அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவளாக அவள் இருப்பாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு வலதிஹின்னு வேற சொல்றாங்க. அவளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்கூலத்துன் அன்ஹும், அவள் இவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். எப்படி நடந்து கொண்டால், அதுல மிக முக்கியமா கணவன் கணவனுடைய பிள்ளைகள் மீது கட்டாய கடமை இருக்கு. கணவனுடைய தாய் தந்தை விஷயத்துல உபரி, அது நஃபீலானது, அது செய்தா ரொம்ப நன்மை, அது கட்டாயமாக இல்லை. ஆனால் அந்த ஒரு பெண் தன்னுடைய இன்னொரு தாயாக, தன்னுடைய இன்னொரு தந்தையாக, தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் அவர் கருத வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும், சமைச்சு கொடுக்கிறதா இருக்கட்டும், சில சின்ன சின்ன பணிவிடைகள் எவ்வளவு செய்யக்கூடியவளா இருப்பார், அது எல்லாத்துக்குமே அவளுக்கு மகத்தான கூலி அல்லாட்ட இருக்கும். அது உபரி, அவள் செய்யக்கூடியது எல்லாமே சதக்கா. இது முதல்ல ஒரு மாமியாரும் மாமனாரும் நினைக்கணும். தன் மருமகள் தனக்கு செய்யக்கூடியது எல்லாமே சதக்கான்னு நினைக்கணும். ஏன்னா அது தர்மம். அல்லாஹ் அதற்கு பெரிய கூலி இருக்கு. மாமனார் மாமியாரும் அதிகாரம் இருக்கு அந்த மனைவி மீது உரிமை இல்லை, அந்த மருமகள் மீது. ஏன்னா அவருடைய கடமை கணவனுக்கு செய்யறது அவளுக்கு கட்டாய கடமை. இந்த அறிவு கூட நம்ம எல்லாம் நம்முடைய குடும்பத்தார்கள் பலருக்கு தெரியும். மாமனார் மாமியார் பல நேரத்துல என்னவோ ஒரு தனக்கு ஒரு அடிமை வந்து மாட்டிட்டாங்கிற மாதிரி நான் வச்சதாண்டி சட்டம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சட்டம் மருமகள்கிட்ட பேசக்கூடாது, பணிவைத்தான் வருவது. அந்த பெண் உங்களுக்கு ஹிட்மத் செய்தால் அவளுக்கு சதக்கா நன்மை, அவ உங்களுக்கு சதக்கா கொடுக்கிறான், அவளுக்காக நீ துவா செய். அல்லாஹ் அவள் இன்னும் சிறந்ததை செய்யணும், நீ அல்லாஹ்வோட கேட்க வேண்டும். அவளை நசுக்கிறதுக்கு, அதிகாரம் செய்யறதுக்கு உரிமை ஒரு மாமனார் மாமியாருக்கு இல்ல மார்க்கத்துல. அல்லாஹ் கொடுக்கல. உண்மையிலே அந்த அதிகாரம் அந்த அவர்களுக்கு தன் பிள்ளைகள் தான் இருக்குது. ஏய் நீ எனக்கு செய்யணும்டான்னு சொல்லு, அது தப்பு இல்லை. உன் பிள்ளையை பார்த்து சொல்லு, அவன் செய்யணும் உனக்கு, அதுதாமா அவன் தான் உனக்கு செய்யணும். உன் மருமகன் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனால் அவள் செய்வது மகத்தான கூலி அவளுக்கு பெற்று தரும். இந்த இடத்துல உன் பிள்ளைகிட்ட நீ எப்படி மென்மையா கேட்ப, அந்த மாதிரி உன் மருமகள்கிட்ட கேட்டு வாங்கி. உன் பிள்ளைகிட்ட எப்படி வளைஞ்சு கொடுப்ப, அந்த மாதிரி உன் மருமகள்கிட்ட வளைஞ்சு கொடுப்ப. உன் பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல எப்படி பொறுமை காத்துக் கொள்வீங்க, எப்படி விட்டு கொடுப்பீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, உன் பிள்ளைகளுடைய பலவீனத்தை எப்படி புரிஞ்சுக்குவீங்க, அது போல உன் மருமகனுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்குங்க. அவளும் ஒரு பெண் தான். உன் பிள்ளை உன் மகன் இன்னொருத்தர் வீட்டுல மருமகளா போவா இல்லையா? அப்ப நீ நடக்கிற மாதிரி உன்னுடைய சம்பந்தி நடந்தானா, உன் முன்னாடியே உன் பிள்ளைய அப்படி பேசினான்னா உனக்கு பிடிக்குமா, சந்தோஷப்படுவியா? அப்படியே அதை பார்த்துட்டு நல்லா அவரை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுவே இல்லையா? ஏன்னா அவருடைய கணவனுக்கு செய்யறதும் பிள்ளைகளுக்கு செய்யறதா. அவன் பெற்றெடுத்த பிள்ளைக்கும் அவன் யாருக்கு வாக்கப்பட்டு என்னுடைய தலைவர் இவன் என்னுடைய அமீர் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கா உடன்படிக்கை செய்துட்டு தன் கணவன் ஒருத்தன் வந்திருக்கிற அவன் வீட்டுக்கு அவனுக்கு கட்டுப்படுறதுதான், அவனுக்கு அவனுக்கு எல்லாம் செய்யணும். ஆனா அந்த கணவன் கூட அவளுடைய சக்திக்கு மீறி அவளை அதிகாரம் பண்ணி அவளை நசுக்கிறதுக்கு அல்லாஹ் இருந்தது தரல. அழகான முறையில் நல்ல விதத்தில் நடத்துக்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். பெண்களின் விஷயத்தில் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அவர்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நபி சொன்னார். ஹஜ்ஜத்துல் விதா தன்னுடைய இறுதி குத்பாவுல கூட, இறுதி ஹஜ்ஜின் உரையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தது இது.
அவர் அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னா ரசூல் கணவர்களுக்கு சொன்னாங்க. ஆக அவங்க அல்லாஹ்வுக்காக உங்களிடம் வந்திருக்கிறாங்க, உங்களோட உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களிடம் ஒரு சிறைவாசி போல இருக்கிறார்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு மனைவி எப்படி வரலாம் புகுந்த வீட்டுக்கு? உங்கள்ட்ட வந்துட்டா கணவன்கிற உனக்கு கட்டுப்படணுங்கிற ஒரு சிறைவாசம் உனக்கு வந்துருது, அவளுக்கு வந்துருது. அவளுக்கு இருந்த முன்னாடி இருந்த சுதந்திரம்லாம் இப்ப இல்ல. பல விதத்துல அவன் நீ சொன்னா கேட்கணுங்கிற நிலையில இருக்கிறவன். ஆக அவள்கிட்ட அழகான முறையில் அவளுடைய பலவீனம் தெரிஞ்சு நடந்து கொள். அவள் படைக்கப்பட்டிருப்பது ஒரு விழா எலும்பு, அதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவளை நிமிர்த்த நினைக்காதே, ஒடித்து விடுவாய்னா ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சில குறைபாடுகளை நீ பெரிதுபடுத்தாம பொருத்தி கொண்டு போ. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் இருந்தாலும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமே இல்லை. ஒரு பெண் படைக்கப்பட்ட அந்த அம்சத்திற்கு, அந்த இயல்புக்கு எதிரானது என்ன? அது வளைஞ்ச எலும்பு. லைட்டா நீ அவளை கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீ இதை செய்யாத அதை செய்யாத மொத்தத்தையும் நீ செய்த அட்டி அப்படின்னா அவ உன்னோட வாழவே முடியாது. நீ எந்த பெண்ணோட நீ வாழ முடியாது, எந்த பெண்ணும் உன்னோட வாழ முடியாது. ஏன்னா எல்லா பெண்ணும் படைக்கப்பட்டது விழா எலும்புல தான். குறைபாடு இருக்கும். நீ எல்லாத்தையுமே பெருசு பண்ணக்கூடாது. நீ சரி செய்ய பார்க்கலாம், அது தப்பு இல்லை. ஏன் விழா எலும்பு கொஞ்சம் நிமிர்த்த முடியும் இல்லையா? அது ஒரு பிளெக்சிபிலிட்டி அதுல இருக்குது இல்லையா? விழா எலும்புங்கிறது ஒரு பிளெக்சிபிலிட்டி. அவன் இந்த பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்றவா நீ நடத்தணும். அப்படின்னா என்ன? அப்படி எடுத்து கொஞ்சம் அப்படியே அது அப்படி ஒரு வளையும் அப்படின்னா அதுக்கு தகுந்த லைட்டா நீ பண்ணலாம். ஆனா ஒட்டுமொத்தமா நீ நேராக இருந்தாலும் நினைக்கூடாது. இதுல இன்னொரு கருத்து இருக்குது. தன் கணவன் இப்படி உன்னை விழா எலும்பை போல அப்படி நிமிர்த்தற்கு லைட்டா ட்ரை பண்ணுவான், அதுக்கெல்லாம் நீ ஒத்துழைன்னு அர்த்தம். மனைவி என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். கணவன் சொன்னா கேட்கணும். ரசூலுல்லாஹ் விழா எலும்பு தான் சொல்லியிருக்காங்க, நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீ நடக்கூடாது. அதுவும் தப்பு. அப்படி இருந்தா அவன் வெறுப்ப சம்பாதிப்பான். அவன்கிட்ட நீ அப்படி வாக்குவாதம் பண்ணினா நீ வெறுப்ப சம்பாதிப்பான். நிச்சயமா அவன் விரும்ப மாட்டான். ஒரு பெண் அப்படிலாம் பேசுறது எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டான். அப்படியே அவனுடைய பலவீனத்துக்கான வாய் முடியிருந்தா கூட முஸ்லிம் தலையில வந்து விடுச்சு, அல்லாஹ் நாட்டம் என் தலையில எனக்கு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு அவன் நினைப்பான் மனசுல. அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். உன் குறைபாடு இருந்தா அல்லாஹ்வை நீ திரும்பணும், நீ சரி செய்ய பார்க்கணும், நீ முயற்சியும் செய்யணும். ஆனா ஒரு கணவராக இருக்கக்கூடியவருக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விழா எலும்பு நீ நினைச்ச மாதிரி முழுக்க நீ நிமிர்த்த நினைக்காத, உடைச்சிருவ, அதான் தலாக், அதான் நீ விவாகம் செய்வது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மாமனாரும் மாமியாரும் கூட தன்னுடைய இன்னொரு மகனாகத்தான் அந்த பெண்ணை நினைக்கும். மருமகள். மருமகள் என்பவள் என்ன? இன்னொரு மகள். அதற்கு முன்பு வரைக்கும் அவள் வந்து ஒரு மகரம் அல்லாத பெண்ணா இருந்திருப்பா. ஆனா உன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்ததுனால இப்ப அவள் ஒரு மகரமானவளை போல இருக்கிறார். நீ அவளுக்கு மகரமானவளை போல முன்னாடி இருக்கிற. அவள் முன்னாடி அவ முன்னாடி நிற்கிறார். அப்படின்னா ஒரு மகளுடைய இடத்துல அவள் வந்திருக்கிறார். உன் மகள்கிட்ட நீ என்னென்ன சில விஷயங்கள் அவருடைய இயல்புகளை பார்த்து, அவருடைய குணாதிசயங்களை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி, சில விஷயங்கள்ல எப்படி மென்மையா உன் மகள்கிட்ட சில விஷயங்கள் பேச, சில நேரத்துல எப்படி கோபமா பேசணும். அதுக்காக ஒரு மருமகள் என் மாமியார் கோபமா பேசிட்டா அவன் எப்படி என்கிட்ட பேசலாம் நினைக்கூடாது. உங்க அம்மா கோபமா பேச நீ பொறுத்துக்க மாட்டியா? பொறுத்துக்க. ஏன்னா உன்னுடைய மாமியார் இன்னொரு அம்மா, உன்னுடைய மாமனார் இன்னொரு உங்க அத்தா. அப்போ அவங்களுடைய வயசு, அவங்களுடைய பலவீனம், அவங்களுக்கு இருக்க சில குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட இருக்கதான் செய்யும். பொருட்படுத்தாம பொறுத்து கொண்டு போ, ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்க. அவங்க சொன்னதை அவங்க கோபப்பட்டவங்க காத்துல போயிட்டே இருக்கும். நீ ஒன்னால முடிஞ்ச நன்மை அவர்களுக்கு செய்யும். நீ அதுக்காக டென்ஷன் ஆகாத. இது எல்லாமே குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கிற மகத்தான இந்த பொறுப்பின் அம்சங்கள். சகோதர சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸின் மூலமாக பொறுப்புகளை சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுக்கு சொல்லுற பொறுப்பு அவளுடைய கணவரின் குடும்பத்திற்கும் பிள்ளைக்கு தான் சொல்றாங்க, வீடு தான் சொல்றாங்க. அது வீடுதான், அவனுடைய வீடுதான். அதுல கூடுதலா இருக்கிறவங்க, கட்டாய கடமையில இல்லாதவங்க, ஹிட்மத் பணிவிடைக்காக இருக்கக்கூடியவங்க, கூடுதலா இருக்கிறவங்க யாரு? அந்த கணவனுடைய தாய் தந்தை. அப்போ ஒரு பெண் எவ்வளவுக்கு எவ்வளவு தன் மாமனாருக்கு மாமியாருக்கு நன்மையை செய்கிறாளோ
மாஷா அல்லாஹ் அவளுக்கு அல்லாஹ்வோட மிகப்பெரிய சதக்காவின் கூலி கிடைச்சோம், அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதைத்தான் ஆதரவு வைக்கணும், அது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதுல அவங்களுடைய குறைபாடுகள், அவங்ககிட்ட இருக்கிற சில தவறுகள், அதையெல்லாம் பெரிதுபடுத்தாம புறக்கணிச்சுட்டு நாம அல்லாஹ்வுக்காக வாழணும். அது அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும், எதுவுமே நஷ்டம் இல்லை, எதுவும் வீணாக ஆகாது, எது வீணா போகாது. அப்படிங்கிற புத்திசாலித்தனம் ஒரு மனைவிக்கு இருக்கிறது. இது பொறுப்பை பற்றி உள்ள விசாரணை. அந்த பெண் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போவதற்காக ரசூலுல்லாஹ் நான்காவதாக இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க, وَعَبْدُ الرَّجُلِ رَاعٍ عَلَى مَالِ سَيِّدِهِ وَهُوَ مَسْئُولٌ عَنْهُ. ஒரு அடிமை அல்லது ஒரு தொழிலாளி அவன் தன்னுடைய எஜமானுடைய செல்வம் உடைமைகள் விஷயத்தில் பொறுப்புதாரி, அவன் அது விஷயத்தில் விசாரிக்கப்படுவான். அப்படின்னா என்ன? இவன் வேலை செய்யறவன, அவனுக்கு ஒரு பாஸ் இருப்பான், அந்த பாஸ் உடைய கடை அல்லது நிறுவனம் அதுல இவன் பொறுப்புக்கு வந்திருக்கான், அந்த பொறுப்பு விஷயத்தை அவன் விசாரிக்கணும். இவன் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது, அதுல எது திருடக்கூடாது, கணக்கை ஒழுங்கா காட்டணும், எது ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஏதாவது இவன் செய்தாலும் நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான். நீ எதுக்கு வேலை செய்யற இடத்துல ஏமாத்தன, ஏன் இந்த பித்தலாட்டம் பண்ண, ஏன் அவனை இது பண்ண, அப்படின்னு எல்லாம் கேட்பான். இதுக்கும் விசாரி. அப்போ மனிதர்களுடைய 4 விதமான பொறுப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர். இன்னொருவர் ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்கிற ஒரு கணவன். இன்னொருவர் அந்த குடும்பத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவி, ஒரு மனைவி. 4வது, சம்பாதிக்கிற இடத்துல ஒருத்தர் செய்யக்கூடிய தன்னுடைய எஜமானனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவன். இந்த 4 பேருடைய பொறுப்பை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகளை பற்றி நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தைகளை திரும்ப சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள்ல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உரிமைகளையும் கடமைகளையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கோம். சிலர் அவங்களுக்கு கடமையாக ஒன்றை செய்ய மாட்டாங்க, சிலர் மற்றவருடைய உரிமையில தாங்க மூக்க நுழைப்பாங்க. ஒரு கணவர் தன்னுடைய கடமையை செய்யும், ஒரு மனைவி தன் கடமையை செய்யும். ஒரு மனைவி கணவனுடைய உரிமைக்குள்ள தலையிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அது ஒரு காரணம். அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உனக்கு அவனுக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ கேட்கணும், உன் உரிமை இருந்தாலும் கேட்கணும். மற்ற விஷயத்துல கணவனுடைய எல்லா விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. அவன் எவ்வளவு சம்பாதிச்சான், யாருக்கு என்ன கொடுத்தான், இதுல உன் கடமையே இல்லை. இதை கேட்கறதுக்கு ஒரு மனைவி ரைட்ஸே இல்லை, தெரியுமா சகோதரர்களே? அவன் எவ்வளவு சம்பாதிச்சான், யாருக்கு எவ்வளவு கொடுத்தான், இதை கேட்கிற ரைட்ஸ் ஒரு மனைவிக்கு இல்லை, மார்க்கத்துல இல்லை. என்ன ஆதாரம் இருக்குது? ஏன்னா இந்த பெண் தன்னுடைய அத்தியாவசிய தேவை கேட்கிறது மட்டும்தான் ரைட்ஸ் உள்ளது. என்னது? உணவு, தங்குமிடம், உடை. ஒருத்தன் வாழ்றதுக்கு இதுதான் தேவை, இதுதான் அத்தியாவசிய தேவை. உன் கணவன் உனக்கு உணவு கொடுக்கறானா? சம்பாதிக்கிறது உனக்குள்ள உணவு கொடுக்கறானா? தங்குமிடம் கொடுத்திருக்கானா? உனக்கு தேவையான உடுத்துவதற்கு தேவையான ஆடை கொடுத்தானா? இது அத்தியாவசிய தேவைதான். இதுல கூட ஆடம்பரத்துக்கு உரிமை கொண்டாட கூட ஒரு மனைவிக்கு உரிமை இல்லை. என்ன ஆடம்பரம்? எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணா, எனக்கு அவ்வளோ காசு ட்ரெஸ் தான் வேணும் ஒரு மனைவி கேட்கிற உரிமை வேணா இல்லை. மார்க்கத்தில் அவனாவும் உன் மேல பிரியத்துல எடுத்து கொடுத்தானா அது வேற, அது உன் மேல இருக்கிற பிரியம். அவன்கிட்ட பணம் இருக்குது, பிரியத்தை எடுத்து கொடுக்குறான். ஆனா ஒரு கஞ்சனா இருந்தான்னா, அந்த கஞ்சனா இருக்கக்கூடிய கணவர்கிட்ட நீ எவ்வளவு கேட்கலாம் அப்படின்னா, உன் அடிப்படை தேவை மட்டும் தான் கேட்கணும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு மனைவி ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொண்ட நேரத்துல அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஹிந்த் ஹம்சாவை கொன்றவர், ஹம்சாவுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரல் கொலை எடுத்து கடிச்சு துப்பினவர். இப்ப உஹது போர்ல அவ்வளவு மோசமான காபிரா இருந்த பெண் அவர் இஸ்லாமை தழுவிட்டாங்க. மக்கா வெற்றி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூ சுஃபியான் கஞ்சனா இருக்கிறார், நான் என்ன செய்ய? அவனுடைய செல்வத்துல நான் எடுத்துக்கலாமா? அவனுக்கு கேட்காம எடுத்துக்கலாமா? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எப்படி சட்டம் சொல்றாங்க, உனக்கும் உன் பிள்ளைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் நீ அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கலாம். ஏன்னா அவர் கஞ்சன்,
கஞ்சனா இருக்கனால உன் தேவை கூட கொடுக்காம இருக்கிறாருன்னா நீ எடுக்கலாம். இல்ல உன் தேவைக்கெல்லாம் கொடுத்துறாரு, உனக்கும் பிள்ளைக்கு தேவையானது கொடுக்கிறாரு, மீதி உள்ளதை எடுக்கலாமா? கூடாது. அதான் அந்த ஹதீஸ்ல சட்டம். அப்படின்னா என்ன? நீ உபரியாக உன் கணவன் தாங்கிறது பதில் அவன்கிட்ட அனுமதி இல்லாம நீ எடுத்து செலவழிக்கலாமா? கூடாது. அப்போ நீ எடுத்து செலவழிக்கிறதுக்கு உன் அத்தியாவசிய தேவைக்கு மீதி மேல அதிகமா உனக்கு வேணுங்கிற விஷயத்துல உன் கணவன்கிட்ட நீ அனுமதி கேட்கணும், அவன் கொடுக்கணும். அப்படின்னா அவன் என்ன சம்பாதிக்கிறான், அவன் யார் கொடுத்தான், அக்காவை கொடுத்தானா, தங்கச்சி கொடுத்தானா, ஃப்ரெண்டு கொடுத்தானா, அம்மாவை கொடுத்தானா, இந்த கேள்வியே கேட்கக்கூடாது ஒரு மனைவி. உனக்கு அதுல ரைட்ஸ் இல்லமா? இன்னைக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து பல பிரச்சனை இது வருது. ஏன் இந்த பித்னா இந்த வர்ற காரணம் அந்த பெண்ணுக்கே அறிவு இல்லை. தன்னுடைய ரைட்ஸ் வரம்பு லிமிட் அந்த பெண்ணுக்கு தெரியல, ஒரு மனைவிக்கு தெரியல. அவர் எதுக்கு இதை செய்யறான், ஏன் அதை செய்யறான், தேவையில்லை. உனக்கு எதுக்குமா? உனக்கு ரைட்ஸே இல்லை. உனக்கும் கணவனுக்குள்ள உறவை பத்தி தான் பேசும். அவன் உனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யறானா? அதுல எதுவும் குறை வச்சாங்க? குறை வைக்கல. உனக்கு எதுக்கு மற்ற விஷயம்? அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குறான், சம்பாதிக்கிறான், அவன் யாருக்கு கொடுக்குறான், சொந்தத்துல யாருக்கு கொடுக்குறான், அதை பத்தி நீ கேட்க தேவை. கேட்க உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட நீ கேட்க ரைட்ஸ் இல்லை. அவன் இன்னொரு மனைவி கொடுக்கலாம், அதுல உனக்கு ரைட்ஸ் இல்லை. அவனை தடுக்கிறது கூட உனக்கு ரைட்ஸ் இல்லை. அது அவனுடைய உரிமை, அல்லாஹ் கொடுத்த உரிமை. எல்லாத்தையும் மூக்க நுழைச்சா என்ன ஆகும்? குடும்பத்துல நிம்மதி வரும். பல மனைவிமார்கள் முட்டாள்கள் ஆகிற இடம் இதுதான். அவங்களே அவங்களுக்கு எல்லா கொள்ளியை வச்சுக்கிட்டு என் குடும்ப நாசமாச்சு, என் புருஷை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. உனக்கு அறிவு இல்லாம நீ செய்துட்டியம்மா, நீ இதெல்லாம் ஏன் செய்த? இந்த வாக்குவாதம் ஏன் பண்ண? உன் தேவையில்லாத விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தலை நுழைக்கிற. நீ பேசாத, அதுல அமைதியாது, அது அவருடைய விவகாரம். உனக்கு அவருக்கு ஏதாவது மார்க்க ரீதியா அவர் ஒரு தப்பு செய்யறாருன்னா அந்த தப்புக்கு நீ அறிவுரை சொல்றியா? மாஷா அல்லாஹ் சொல்லு. அவர் ஒரு தப்பு செய்யறாரா? அழகான ஒரு அறிவுரை சொல்லு. ஏன்னா அதுல உனக்கு அல்லாத கூலி இருக்கு. அவன் ஏத்துக்காட்டி கூட அவன் ஏத்துக்காம போறான் அப்படின்னா அவனுக்கு நீ சொல்லுவதை நிறுத்தாத. எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ, அவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ நீ அதை முயற்சி செய்துக்கிட்டே இரு. அதுல உனக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கே இருக்கு. ஏன்னா நீ அல்லாவுடைய அடிமை. அல்லாவோட போறதுல நீ இந்த உலகத்தை வாழ்ந்த அல்லாவுடைய கட்டளைக்காக நீ கணவனோட வாழ்ந்துற. அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் தலையில உடைச்சு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுத்துக்கிற? இதுல உனக்கு நீயே தலையில போட்டுக்கிற மண்ணு, எதுக்கு அந்த மண்ணை எடுத்து தள்ளி போட்டுக்கிற? அப்போ இதனால என்ன ஆகுது? குடும்பத்துல பிளவு, பஞ்சாயத்து, வாக்குவாதம். இதனால கணவனுடைய வெறுப்பு அவன் சம்பாதிக்கிறான். அதே மாதிரிதான் ஒரு கணவன் தனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மனைவிட தலைமுறைக்கிறார். அதுல என்ன? அந்த மனைவியுடைய குடும்ப விஷயம் எல்லாமே எனக்கு சொல்லணும், எல்லாமே எனக்கு தெரியணும். சிலருக்கு சில நோய்கள் இருக்கு. அது ஒரு நோய். தன்னுடைய மனைவியின் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான். உனக்கு என்னப்பா சம்பந்தம்? அது அவளுடைய குடும்பம், அவளுடைய தாய் தந்தை, அவங்க வாழ்க்கையில அவங்க சில விஷயம் முடிவு பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் ஒன்று கேட்கணும்னா அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. தேவையில்லாம ஏன் அவங்க குடும்பத்தில் தலைவர் எல்லாத்திலும் போய் தலை நுழைக்கிற, மூக்க நுழைக்கிற, நாக்க நுழைக்கிற, எதுக்கு நீ வாய்விடுறப்பா? அதுக்காக அதை வச்சு பொண்டாட்டிட்ட சண்டை போடுற. பொண்டாட்டி புருஷன் இப்படி பெரிய தலைவலியை உண்டு பண்றான்னு சொல்லிட்டு அவர் போய் தன்னுடைய அத்தாட்ட, தன்னுடைய அம்மாட்ட போய் அது சம்பந்தம் இல்லாத போய் இவன் பேசிட்டு இருப்பான். ஏன்னா நீங்க இது செய்தீங்கன்னா என் புருஷன் என் தலையை வாங்குவான், எனக்கு நான் நிம்மதியா வாழ முடியாது, நீங்க இதை செய்யாதீங்க. மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்திருந்தா ஒரு பேச்சு நீ கேட்க தேவையில்லை. எப்ப நீ என்ன செய்யலாம்? சரி, உன் மனைவி குடும்பம் தப்பு செய்யறாங்க, நீ அறிவுரை சொல்ல, அது உனக்கு அனுமதி. ஏன்னா நீ நன்மை ஏவு, தீமையை தடு, அதுல எந்த தப்பு இல்லை. ஆனா மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத அவங்க சில விஷயங்கள், அவங்க குடும்பத்துல சில விஷயங்கள் முடிவு பண்ணுவாங்க. எதுக்கு தேவையில்லாம நீ போய் அந்த தலை நுழைச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆலோசனை கேட்டாங்கன்னா உனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான் ஆலோசனை கொடு. இல்லாட்டி அதுல உனக்கு சந்தேகம் மார்க்க இல்புள்ளவங்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. எதுக்கு நீ உன்னுடைய மேல இன்னும் வேற வேற பாரத்துல போடுவோம்? பொண்டாட்டியை பராமரிக்க உனக்கு பெரிய பொறுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் சரி. உன் பிள்ளைகளை பராமரிக்க உன் பொறுப்பு இருக்குது, அதை பாரு. எதுக்கு உன் பொண்டாட்டியுடைய அவங்களுடைய வீட்டு விவகாரத்துல தலையில உடைச்சுக்கிறப்பா? உன் நிம்மதி இதுல போகுது. தேவையில்லாம டென்ஷன் ஆகுங்க, அதுல ரோஷம் வேற பொறுத்துக்குது. தேவையில்லாம என் பேரு பத்திரிகையில போடலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற, கல்யாண வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கிற. எதுக்குமா உனக்கு இது? பாத்தீங்களா, நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எத்தனை வைரஸ்
வைரஸ்களை வந்து நாமளே நுழைச்சுக்கிட்டு ஆபரேட்டிங் சிஸ்டம், நம்முடைய லைஃபுடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நாசமாக்குறோம். ஏன்னா இல்மு இல்லை, வரம்பு தாண்டி போகுது, லிமிட்டை தாண்டி போகுது. தன்னுடைய கடமை இல்லாத விஷயத்துல போய் தலையை நுழைச்சுக்கிட்டு தானா நான் செய்யறேன்னு போய் நிற்கிறது. தனக்கு உரிமை இல்லாத விஷயத்துல வாயை உத்தரந்து விட்டு ஒருத்தவங்களுடைய குடும்பத்துல ஒரு சொத்து பங்கிடுனா இவர் தேவையில்லாம வாய் திறப்பார். எதுக்கு? அது தேவையில்லை. உன்னை பற்றி தான் உன்னிடம் அல்லாஹ் கேட்க போறான். நீ செய்ய வேண்டிய கடமை பத்தி நாளைக்கு பதில் சொல்றது தயாரா இருக்குது. அவங்களுடைய விஷயத்தை அவங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவாங்க. நீ தேவையில்லைப்பா. இது எதுக்கு வாழ்க்கையை போட்டு நாசமாக்கி இவ்வளவு குழப்பத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிற? நீயே நிம்மதியா இருக்கிறது இல்ல, டென்ஷன் ஆகி ரத்த கொதிப்பு வந்துருச்சு. ஏன்? உடம்பு கெட்டு போச்சு, நிம்மதி இல்ல. அவங்க அல்லாஹ் சுதந்திரமா படைச்சிருக்கான், அவங்கவுங்கள அல்லாஹ் விசாரிக்க போறான், அவங்கவுங்கள விட்டுடு. இன்னும் சிலர் ஆட்சியாளர் விஷயத்துல அல்லாஹ்வோட அவர் தான் கேட்கப்பட போகிறவர். இவரு எல்லா ஆட்சியாளர் பத்தி இவருக்கு விசாரணை செய்துட்டு இருப்பாரு, அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. முஸ்லிம் ஆட்சியாளர் சர்வசாதாரண விமர்சனம் பண்ணிக்கிட்டு குறை பேசிக்கிட்டு ஊர் உலகத்துல உசுப்பிக்கிட்டு மக்களை தூண்டி விட்டு இருக்கிற எவ்வளவோ சைத்தா வேலை செய்யறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது கடமையா? இது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர் செய்ததுக்கு அல்லாஹ் விசாரிப்பான், உன்னை விசாரிக்க போறது இல்லை. உன்னை விசாரிக்க உன் குடும்பத்தை பத்தி, உன் வீட்டை பத்தி, உன் பிள்ளைய பத்தி, உன் மனைவி பத்தி விசாரிப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? இதுதான் பிரச்சனை. இதனால குடும்ப வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை, குடும்ப பொறுப்புல ஒழுங்கு இல்லை, பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கல, ஊர் உலகத்துக்கு இவர் பார்க்க, ஊர்ல சம்பந்தமே இல்லை. இவனுக்கு அந்த ஆட்சியாளருக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா இவர் வந்து ஆட்சியாளருக்கு இங்க சவால் விட்டு இருப்பார். எதுக்கு பாரு தேவை? இதனால ஏதாவது நீ மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அவன் ராணுவத்தோடு இருக்கிறான், நீ என்ன பண்ணுவ? நீ உன் குடும்பத்தை கட்டி காக்கிறதே உனக்கு கஷ்டமா இருக்குது. காலையில உன் குடும்பத்துக்குள்ள சுபு தொலை வைக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு, பிள்ளைகளை எழுப்பி விடுறதே கஷ்டமா இருக்குது. எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? இதுதான் என்னன்னா, இந்த ஒழுங்கு இல்லாத ஒரு குண்டக்க மண்டக்க வாழ்றதுன்னு இருக்குது இல்லையா? எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிறது எதையாவது போய். இந்த மாதிரி ஒரு நோய் இன்னைக்கு சாதாரணமா பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் உனக்கு பொறுப்பு இருக்கிறது, நியாயம் பேசு, நீதி பேசு, குரல் கொடு அப்படி தூண்டி தூண்டி விட்டு முக்கியமா எதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் ஒருத்த விட்டுறான். அவன் தொழிலை பார்க்கறது இல்ல, அவன் குடும்பத்தை பார்க்கறது இல்ல, அவன் கடமைகளை பார்க்கறது இல்ல, அவனுடைய இபாதத்தை பார்க்கறது இல்ல, அவன் ஒது செய்யறது ஒழுங்கா ஒது செய்யறத பத்தி அவனுக்கே தெரியாது. ஆனா அவர் பேசுவார், உலக அரசியல் பேசுவாரு, இன்டர்நேஷனல் அரசியல் பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு, எல்லா முசீபத்தையும் செய்து கொடுப்பாரு. இதுதான் நம்ம ஷைத்தான் ஏமாத்தி வழி எடுக்கிற இடம். நம்ம பொறுப்புகள்ல இருந்து நம்ம அப்படியே கண்ணை மறைச்சிட்டு அதுல நம்ம பாதி ஆக்கிட்டு பொறுப்பே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தலையில மூக்குல நாக்குல எல்லாத்தையும் மண்டையில போட்டுக்கிட்டு உள்ளத்துல போட்டுக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே அது இருக்கிறது. இதுதான் பெரிய முட்டாள்தனமான வாழ்க்கை, வழிகேடின் வாழ்க்கை. நாளைக்கு எங்க போறது? அல்லாஹ் நாளைக்கு கேட்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் கேட்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே இல்ல? மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, அவர் தன்னுடைய பொறுப்பை குறித்து விசாரணை செய்யப்படுவார். பொறுப்பை குறித்து விசாரணை, உன் பொறுப்புன்னா என்னன்னு பார்க்கணுமா இல்லையான்றதை இங்க ரசூலுல்லாஹ் நம்மை பார்த்து சொல்றாங்க. அப்ப மனைவிங்கிற நீ உன் பொறுப்பை பார்த்து பாருன்னு நமக்கு சொல்றாங்க. கணவன் நீ உன் பொறுப்பை பாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ ஆட்சியாளர் உன் பொறுப்பு விஷயத்துல நீ பாருன்னு ரசூலுல்லாஹ் அந்த ஆட்சியாளர்னு சொல்றாங்க. உனக்கு எதுக்குப்பா வேலை? நீ ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் ஒரு பாஸ் விஷயத்துல நாளைக்கு அல்லாட்ட ஒருத்த கேள்வி இருக்கும். ஆனா ஒழுங்காரு, தில்லு முள்ளு பண்ணாத, ஏமாத்தாத. உன் பாஸ் கண்ணு முன்னாடி இருந்த ஒரு மாதிரி நடக்கிற, அவன் இல்லாதப்ப அவனை பித்தலாட்டம், அவனுக்கு பித்தலாட்டம் பண்ண மோசடி பண்ற வேலை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதானே பார்க்கணும், இதுல தானே கவனமா இருக்கணும். இனி குடும்ப வாழ்க்கை சீராகாம இருக்கிறதுக்கு, நாசமா இருக்கு. இந்த அடிப்படையான பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. தேவையில்லாத விஷயங்கள்ல கணவனுடைய விஷயத்துல மனைவி அந்த அதிகாரத்தை எடுக்கிறது, மனைவியுடைய விஷயத்துல கணவன் தேவையில்லாத அதிகாரம் எடுக்கிறது, சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் வாயை திறக்கிறது. மனைவியுடைய தோழிகள் ஒவ்வொருத்தர விஷயத்தையும் மனைவியுடைய தோழிகள் பத்தி விசாரிக்கிறது. அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த கேள்வி உனக்கு தேவையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணுக்கு, எந்த பெண்ணும் தன் கணவரிடம் தன் தோழி சகோதரியை பத்தி வர்ணிக்க வேண்டாம். அவ எப்படி இருப்பான்னு நீ கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அந்த கேள்வி உனக்கு தேவையில்லை. அவளுடைய தோழி எப்படி இருப்பா, அவளுக்கு எது பிடிக்கும், அவ ஒல்லியா குண்டா, இது உனக்கு தேவையில்லையே. இது ஃபித்னா, இதுதான் குழப்பம். வீட்டுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வரும். எல்லாத்துக்கும் கணவனுடைய மொபைல் நான் எப்பவுமே நோட் பண்ணிடுவேன். என்ன மெசேஜ் வருது, யாருக்கு மெசேஜ், இந்த வேலை உன் வேலை இல்லைன்னா அவளுக்கு அவனுடைய அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல மனைவி நிர்வாகியா, ஒரு நிர்வாகி கீழே இருக்கிறவங்க தான்
கணவன்கிற அதிகாரியிடம் ஓப்பனாக இருக்கணும். அதுல அந்த பெண்ணுக்கு அதுல சில கடமை இருக்குது. அதுல அமானிதங்கள் பாதுகாக்கப்படுற விஷயம் எடுத்துனா அந்த மனைவி தன் இன்னொரு பெண்ணுடைய அமானிதமான மறைவான விஷயங்களை பாதுகாக்கணும். என் புருஷன் எனக்கு அரசன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். சில பெண்கள் ஓட்ட வாய்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டா புருஷனுக்கு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஓட்ட வாய், ஏன்னா புருஷன் அப்படி நம்புறா, அதனால எல்லாமே சொல்லிடுவான். இப்படி ஒரு மனைவி, இது தேவையில்லாதது, இது ஃபித்னா. அதே மாதிரி சில ஆண்கள் இருக்காங்க, என் பொண்டாட்டிட்ட எல்லாம் சொல்லிடுவேங்க, அவளுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்க அப்படிமா. எதுக்குப்பா அவளுக்கு எதுக்கு எல்லாமே தெரியணும்? எதுக்கு அவளுக்கு தெரியணும்? என்ன இல்மா? என்ன உனக்கு வகையா வருது? நீ உடனே அவளுக்கு ஓதி கொடுக்க, ஓதி காட்ட, இது தேவையில்லை. அவளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சா போதும். அவளுடைய கடமை இபாதத்துகள், உனக்கும் அவளுக்குள்ள உறவுல முக்கியமான விஷயங்கள். சில விஷயங்கள் உனக்கு ரகசியமா இருக்கணும். உடைய தொழில் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது உடைய நண்பர்கள் சம்பந்தமானதா இருக்கலாம், அல்லது உடைய குடும்பத்தார் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது உடைய அம்மாவை பத்தி இருக்கலாம், உன் அத்தாவை பத்தி இருக்கலாம். எல்லாமே தேவையில்லை அவளுக்கு. இதெல்லாம் அறிந்து வாழ்வதுதான் சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கை. அவரவர் அவருடைய லிமிட்ல இருக்கணும். அவங்கவுங்க அவங்க பொறுப்பு பார்க்கணும். அவங்கவுங்க அவங்க கடமை தான் செய்யணும். அவங்கவுங்க அவங்க உரிமையை மட்டும் தான் கேட்கணும். மற்றதுல வாங்கி தரப்படும். இன்னைக்கு எல்லா நாசகார பிரச்சனைகள், குடும்பங்கள் சிதைவதற்கு முக்கியமான காரணம் இந்த வரம்புகள் எல்லாம் உடைச்சு மனம் போன போக்குல வாழ்ற வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் மன்னிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஃபித்னாக்களுக்கு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு கணவரும் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். தன்னுடைய கடமையை மட்டும் செய்யணும். அதற்கான அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இல்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. மார்க்கம் தடுத்ததை செய்யக்கூடாது. ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மாமனாரும், ஒவ்வொரு மாமியாரும், ஒவ்வொரு நாத்தனாரும் அவங்க வேலையை தான் பார்க்கணும். அவங்களுடைய கடமை தான். புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, தேவையில்லாத பேச்சுக்கள், அரட்டைகள், தேவையில்லாத வீணான விஷயங்கள், பொய், இது எதையும் செய்யாம விலகி இருக்கணும். இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான சோதனைகள், தண்டனைகளை கொடுத்து விடுவான். ஆகவே அல்லாஹ் நம்ம அனைவரை மன்னிப்பானாக. நம்முடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்போமாக. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருப்போமாக. நபியின் பாதையை பற்றி பிடிப்போமாக. அதற்கான இல்மை தேடிக்கொள்வோமாக. தவறாமல் மார்க்கத்தை படிப்பதற்கு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். தொழுகைக்கு, ஜமாத் தொழுகைக்கு தவறாமல் வாருங்கள் சகோதர சகோதரி. குறிப்பாக ஆண்களுக்கு கட்டாய கடமை. சுபூவுக்கு தவறாமல் வாருங்கள். எத்தனையோ மஸ்ஜிதுல சுபூவுக்கு வர்றதே இல்லை. இஷாவுக்கு இருக்கிறவங்க சுபூவுக்கு இருக்கிறது இல்லை. இது பல ஊர்களுக்கு நம்ம போவது நல்லா பார்க்கணும். எவ்வளவு பலவீனமான வாழ்க்கை, எவ்வளவு மோசமான வாழ்க்கை, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெட்கப்பட வேண்டிய வாழ்க்கையை நினைத்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை வந்து அங்கு அவனுக்கு முன்பு சஜ்தா செய்வதற்கு கூட நாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரல, நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ்வோட போய் எப்படி நிக்க போறோம்? இங்க நிக்கலன்னா அங்க எப்படி நிப்போம்னு நினைச்சு பார்க்கணும் சகோதரர். அல்லாஹ் நம்ம அனைவரை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீராக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.